Vanakkam. We are officially starting today's session. Welcome to Atal Awareness and Support webinar. Now, Arvind, I'll be walking you through this whole webinar, and ஒரு sections we'll be sharing myself and Subramanian. We'll introduce ourselves in a bit. அதுக்கு முன்னாடி இந்த வெபினார் ஏன் ஸ்டார்ட் பண்ணோம், எங்க இருந்து ஆரம்பிச்சது, how was it started, என்னெல்லாம் இதுல பார்க்க போறோம் அப்படின்றத ஷார்ட்டா பார்க்கலாம். So first, we thank EDIA and School Education Department for organizing this webinar. After a lot of discussions, we started this webinar. In the lockdown time, is a great decision, so that we'll use this time properly. We started this earlier, but this is good and fine. So EDIA, தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம், MSME இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய ஒரு மேஜர் டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்களோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனோவேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப். இதை பசங்க கிட்ட, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அமாங் பப்ளிக், பிசினஸ் ஓனர்ஸ் கிட்ட நிறைய கொண்டு வரணும் அப்படின்றது இவங்களோட எய்ம். ஸோ இதுல இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001ல இருந்து they are present. ஸ்டார்ட் அப் இந்தியான்ற ஒரு ஸ்கீம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்கீமோட தமிழ்நாட்டோட நோடல் ஏஜென்சி EDIA தான். ஸோ இவங்க 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோரை உருவாக்கியிருக்காங்க. ட்ரைனிங், அவங்களுக்கான ஃபண்டிங், இந்த எல்லா ஹெல்ப்புமே இவங்க பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ உங்களுக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கு, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிசினஸ்னா யூ கேன் டைரக்ட்லி கான்டாக்ட் தெம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 1 to 2 இயர்ஸ்ல வெரி ஆக்டிவ்லி கண்டக்டிங் ட்ரைனிங்ஸ் அண்ட் கேம்ப்ஸ் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்காக EDIA signed an MOU with School Education Department. அந்த MOUல ATL அடல் டிங்கரிங் லேப்ஸ் அண்ட் யூஸ் பண்ணி ஸ்கூல்ல இனோவேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப் பண்ணும் அப்படின்றது தான் கோர் மோட்டிவ். ஸோ இதுக்கு உறுதுணையா இருந்த நாகராஜன் ஐஏஎஸ் சாருக்கு ரொம்ப நன்றி, டைரக்டர் ஆஃப் EDIA. ஸோ நாகராஜன் சார் உங்கள சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இதுக்கு முன்னாடி மதுரை கலெக்டரா இருந்தாரு. Now he is டைரக்டர் ஆஃப் EDIA. அண்ட் இந்த வெபினார் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி with EDIA we organized a program called தமிழ்நாடு இளம் இனோவேட்டர்ஸ் சேலஞ்ச், TNIIC. உங்கள நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே நடந்தது. ஸோ அதுதான் இந்த வெபினாருக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த TNIIC எப்படின்றது நான் சொல்லிடுறேன். எப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த TNIICனா என்ன அப்படின்றது தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க. ஸோ இந்த TNIIC என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இளம் இனோவேட்டர்ஸ் சேலஞ்ச், ஸ்டார்ட் அப்ஸும் EDIA பிளஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து கண்டக்ட் பண்ண ஒரு காம்படிஷன். ஸோ இந்த காம்படிஷன் எப்படி மற்ற நார்மல் காம்படிஷன்ல இருந்து வித்தியாசமானது பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா நீங்க ஒரு சயின்ஸ் காம்படிஷனுக்கோ எக்ஸிபிஷனுக்கு போறீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு மாடலோ செஞ்சு கொண்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் எல்லாருமே, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி டீச்சர்ஸ்க்கும் சரி, சேலஞ்ச் போறோம் எக்ஸிபிஷன் போறோம்னா கொண்டு போயிட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரெசென்ட் பண்ணதை வச்சு அவங்க மார்க் போட்டு அதுக்கு ப்ரைஸஸ் கொடுப்பாங்க. பட் இந்த ப்ரோக்ராம்ல நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எதுவுமே பில்ட் பண்ணி கொண்டு வர தேவையில்ல, பிரிங் யுவர் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு டீச்சர் 3 ஸ்டூடெண்ட் வந்துருவாங்க. அங்க வந்த உடனே they'll have a game, on spot challenges, அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு அவங்க எவாலுவேட் பண்ணி அது மூலியமா அவங்க அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகும். ஸோ அவங்க ப்ரிப்பேர் ஆகி ஒப்பிக்கிற மாதிரி இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட இன்பில்ட் ஸ்கில்ஸை மெஷர் பண்ணி அது மூலியமா அடுத்தடுத்த ஸ்டெப் போட்டுட்டு. ஸோ இது ஒரு 4 லெவலா நடந்தது. முதல் லெவல் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ். We startups trained all the college students from all over Tamil Nadu. வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் we train. அவங்க இன்டர்ன் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே ரன் பண்ணாங்க. இது மூலமா தமிழ்நாடு முழுக்க நியர்லி 1500 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. 500+ ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நியர்லி 500 டீச்சர்ஸ் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டட். ஸ்டூடெண்ட்ஸோட டீச்சர்ஸ் ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்தோம். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் முடிஞ்ச உடனே we had a zonal level boot camp மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் கேம்ப். ஸோ அது வெவ்வேறு இடத்துல ஒரு மாதிரி நடந்தது. திண்டுக்கல், தேனிக்கு மோஸ்ட்லி சப்போஸ் பார்ட்டிசிபேட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா மதுரைக்கு வந்திருப்பீங்க. மதுரை தியாகராஜால நடந்திருக்கும், சாரி மதுரை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த பிக்சர் அண்ணா யூனிவர்சிட்டி உங்கள சில இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க 4 நாள். அந்த ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு புது புது விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதை வச்சு அவங்களோட ப்ராடக்ட் ஐடியாவை அவங்க எப்படி ப்ராடக்டா மாற்றணும் அப்படின்றது சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் மார்ச்ல நடத்தலாம் அப்படின்னு இருந்தோம். பட் மார்ச்ல நமக்கு லாக்டவுன் வந்ததுனால அந்த ஃபைனல்ஸ் ஸ்டில் பெண்டிங்.
அது விர்ச்சுவலா நடத்தலாமா இல்லை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றது இன்னும் டிஸ்கஷன்ல இருக்கு. இட் வில் பி ஹேப்பனிங் சூன். ஸோ இதுல இருந்து இந்த டிஎன்ஐஸ் நடத்தும் போது நியர்லி ஒரு 120 அடல் டிங்கரிங் லேப்ஸ் இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. So we could see the difference between a normal school student and a school with adult tinkering lab. இருந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்ச இந்த விஷயமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா இந்த அடல்ட் டிங்கரிங் லேப் சம்பந்தமா இந்த பிஎஃப்எம்எஸ் ஜெம்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து அந்த ஏடிஎல் இன்சார்ஜஸ்க்கும் அந்த டீச்சர்ஸ்க்கும் இருந்தது. ஸோ அதெல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இந்த அடல்ட் டிங்கரிங் லேபோட ப்ரொசீஜர் ப்ராசஸ் வெண்டர்ஸ் பத்தி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஃபண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் நிறைய கேள்விகள் இருந்தது அவங்களுக்கு. அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி எல்லா ஸ்கூல்ஸுக்கும் காமனா இதுதாங்க பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கிளியரா அடுத்த ஸ்டெப் கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டும் வந்து தமிழ்ல கிடைச்சதுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ணதுதான் இந்த அடல் அவேர்னஸ் வெபினார். So before going forward, we'll introduce ourselves. I'm Arvind from Infinite Engineers, Subramanian from Aginav. Subramanian, you can introduce yourself for the next 3 minutes. So thank you, Arvind. Welcome for all the teachers who are having the Adult Tinkering Lab. Now I'm Subramanian, co-founder of Aginav and also the patent agent, Kaapurime Mugavar and mentor of change for the Adult Tinkering Lab. And I give some speeches in All India Radio and resource person for more than programs on intellectual property. அறிவுசார் சொத்துரிமைகள் சார்ந்த தளத்துல நான் இயங்கிட்டு இருக்கேன். Next slide. Yes. Yes. Yeah. So my company name is Aginav, and that is aim to grow grassroots innovations. So நாங்க எதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இன்னோவேஷன்ஸோட வருவாங்க. அந்த இன்னோவேஷன்ஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, இந்த வே ஆஃப் பேட்டன்ட் காப்புரிமை எப்படி வாங்குறது, அப்படி காப்புரிமை வாங்கினதுக்கு அப்புறம் அதை எப்படி நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போறது, இந்த இதில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். We established in 2018 and we signed an MOU with university to create an innovation ecosystem. ஸோ ஒரு யூனிவர்சிட்டியில் இன்னோவேஷனை எப்படியெல்லாம் ஜென்ரேட் பண்ணணும், அதை எப்படி வந்து பேட்டர்ன் மூலமாக ப்ரொடெக்ட் பண்ணுறது, எப்படி அதை மார்க்கெட்டுக்கு கமர்ஷியலைஸ் பண்ணுறது, இதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் 2 years we were interact with more than 5,000 people in and around Tamil Nadu on the importance of intellectual property rights. ஸோ அறிவுசார் சொத்துரிமைகள் உங்கள் இன்னோவேஷன்ஸ்க்கு எப்படி பேட்டன்ட் வாங்கணும், அப்படி பேட்டர்ன் வாங்குறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் தான் நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆஸ் அடல்ட் டிங்கரிங் லேப் யூ ஷுட் நோ அபவுட், நீங்கள் எல்லாமே இன்னோவேஷன்ஸ் நிறையா பண்ணுறீங்க, அந்த இன்னோவேஷன்ஸை எப்படி பேட்டர்ன் மூலமாக ப்ரொடெக்ட் பண்ணுறது, அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கூலுக்கு என்ன பெனிஃபிட், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ், இதிலெல்லாம் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் எ எக்ஸாம்பிள். ஸோ மேலே இருக்க கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா இஃப் ஐ கிரியேட் சம்திங், ஸோ நீங்கள் நிறைய இன்னோவேட் பண்ணுறீங்க அடல்ட் டிங்கரிங் லேப்பில், அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னா பை த வே ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த வே ஆஃப் பேட்டன்ஸ், காப்புரிமை வாங்குறது, காப்பி ரைட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது மூலமாலாம் நம்மளோட இன்னோவேஷன்ஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். டேக் எக்ஸாம்பிள் Mr. Hrideshwar Singh Bhatti. He founded the 6-player chessboard. ஸோ இவர் வந்து ஒரு 6-player chessboard இன்னோவேட் பண்ணியிருக்காரு. அந்த இன்னோவேட் பண்ண 6-player chessboard he will patent it. So he is the youngest person in India to obtain the patent. ஸோ ஒன்ஸ் நான் பேட்டன் வாங்கிட்டேன்னா எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த செஸ் போர்டை எந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தே வாண்ட் டு பே த ராயல்டி. இஃப் யூ ஹேவ் த பேட்டன்ட் இன் யுவர் ஸ்கூல் நேம், அந்த கம்பெனி வந்து உங்கள் ஸ்கூலுக்கு வந்து ராயல்டி பே பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள், இப்போ இந்த செஸ் போர்டோட இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ஒன்ஸ் ஹி இன்னோவேட்டட், இஃப் யூ கிவ் டு யர் கம்பெனி தே வில் பே ராயல்டி. எவ்வளோ யூனிட்ஸ் அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எவ்வளோ யூனிட்ஸ் அவங்க விற்கிறாங்களோ அதை பொறுத்து they will pay the royalty to you. So your innovation will grow and also it pays you. ஸோ உங்கள் ஸ்கூலோட ஏடிஎல் டிங்கரிங் லேப்லேருந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு இன்னோவேஷன்ஸ் மூலமாகவும் உங்கள் ஸ்கூலை வந்து நீங்கள் க்ரோ பண்ண முடியும். ஸோ யூ கேன் கெட் மோர் மணி அவுட் ஆஃப் இட் when you patent your innovations in the name of school and in the name of student. So it's very important to protect your innovations. அதனால தான் இந்த ஐபிஆரை வந்து ஏடிஎல் கரிக்குலத்தில் they are having this intellectual property rights in the ATL curriculum itself. Thank you. Thank you, Subramanian. Hope they'll get back to you on innovations and patents. So, next.
Okay, so I'm Aravind from Infinite Engineers. I'm the co-founder of Infinite Engineers. We started in 2013. ஒரே ஒரு சின்ன கேள்வியில இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி தான் இன்ஃபினிட் இன்ஜினியர்ஸ். ஏன் எல்லாரும் மார்க்ஸ் பின்னாடியே ஓடுறோம், ஏன் வந்து புரிஞ்சு படிக்கல அப்படின்னு காலேஜ்ல ஒரு ஃப்ரீ டைம்ல ஒரு பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருந்த ஒரு கொஸ்டின் கொஞ்சம் கொஞ்சமா காலேஜ்க்கு அப்புறம் நாங்க ஸ்கூலுக்குள்ள எங்களை இன்வால்வ் பண்ணிக்கிட்டு வெவ்வேறு விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சு. தென் ஸ்டேட் கவர்மெண்டோட கொலாபரேட் பண்ணி RMSA ஸ்டெம் சயின்ஸ் ப்ராஜெக்ட்ல 350 ஸ்கூல்ஸுக்கு மேல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு எங்களோட ஆக்டிவிட்டி கிட்ஸ் எல்லாமே கொடுத்து வி ஸ்டார்டட் அவர் ஜர்னி. அண்ட் தென் அந்த ஜர்னில வி ஹவ் கிராஸ்ட் a lot of initiatives. சின்ன சின்ன விஷயங்கள் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஒன்று வந்து டெக்ஸ்டர் பாக்ஸ். இதுதான் வந்து கரிக்குலம் மேப்டு சயின்ஸ் கிட். உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கிட்ஸ் இருக்கோ, அதாவது என்ன கான்செப்ட் புக்ல இருக்கோ அந்த கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கான ஆக்டிவிட்டி கிட்ஸ் ஆல் வில் பி தேர் இன் திஸ் பாக்ஸ். இது பர் ஸ்டூடெண்ட்டுக்கு பிரைவேட் ஸ்கூல் பண்ணுவோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு டீச்சர்ஸ்க்கு ஒரு பாக்ஸ் வாங்கி they'll use this as demonstration kit. ஸோ இது வந்து அதுக்கு தேவையான எல்லாமே அந்த பாக்ஸ்குள்ளேயே இருக்கும். ஒரு கான்செப்டுக்கும் ஒரு ஸ்டேட் போர்டுக்கு தனி, CBSEக்கு தனி, 6th ஸ்டாண்டர்ட் எவ்ரி ஸ்டாண்டர்ட்க்கு we have a separate box from class 6 to 10. அடுத்தது டெக்ஸ்டர் கிளாஸ் ரூம். This is a little bit of an extension. curriculum தாண்டி கொஞ்சம் activity based from younger age kids. So that is called Dexter Classroom. Dexter Zone is for very younger kids like age 2 to 5. அந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு random activities, அவங்களுக்கு வந்து ஃபன்னா இருக்கக்கூடிய activities எல்லாமே we'll be doing in major cities right now. This is mainly focused on preschools. This is our adult tinkering lab. இது நான் படிச்ச ஸ்கூல்ல நானே ஃபுல்லா எல்லாமே செட்டப் பண்ண லேப். ஸோ this is in Chennai. இந்த மாதிரி adult tinkering lab we are also setting up all over Tamil Nadu and Kerala. And then science on stage. ஒரு மேடை நாடகத்துல ஒரு எக்ஸைட்டிங்கான பெரிய பெரிய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா எப்படி இருக்கும், நம்ம நிறைய பேர் நாடகம் பார்த்துருப்போம், அந்த நாடகத்து மூலியமா நம்ம சயின்ஸ் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியால தோன்றதுதான் சயின்ஸ் ஆன் ஸ்டேஜ். இதுல நீங்க பாக்குற மாதிரி அவர் கையில நெருப்பு எறியறது, இது எல்லாமே சேஃப் இஃப் யூ நோ சயின்ஸ். அடுத்தது ஹேண்ட்ஸ் ஆன் சயின்ஸ் டோர்னமெண்ட், ஹோஸ்ட் அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட். இதுல நிறைய பேர் ஆல்ரெடி இதுல பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஐ சா சம் வேலம்மாள் ஸ்கூல்ஸ் இந்த அட்டெண்டீஸ் லிஸ்ட். ஸோ உங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் ஈவெண்ட். லாஸ்ட் இயர் வி டிட் இட் as a 3-day ஃபைனல் ஈவெண்ட். அதுக்கு முன்னாடி ஒரு 2 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஆன்லைன் ரவுண்ட் ஒன்று, ஹேண்ட்ஸ் ஆன் சேலஞ்சஸ். அவங்களோட ஸ்கில்ஸ் அசஸ் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், சாஃப்ட் ஸ்கில்ஸ், 21st century ஸ்கில்ஸ் நம்ம நிறைய சொல்றோம், அதெல்லாம் எப்படி டெவலப் பண்ணலாம், நர்ச்சர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த ஹோஸ்ட்ன்ற காம்படிஷன். இந்த வருஷம் அதை ரொம்ப விர்ச்சுவலா பண்ணிருந்தோம். Next year also we are planning for a virtual finals. Hope some of you can participate. And then the nonsense camp. பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கலாம். Because this doesn't make any sense. இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி எந்த ஸ்ட்ரக்சருமே இல்லாம ரேண்டமா என்ன தோணுதோ, ஓகே இன்னைக்கு இது பண்ணுங்க, நாளைக்கு வேற ஒண்ணு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல மூலியமா லேர்னிங்ஸ் ரொம்பவே அதிகமா இருந்தது. எங்களுக்கே அது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. பிகாஸ் ஒரு 3 குழந்தைங்க சேர்ந்து ஒரு சைக்கிளை ஃபுல்லா டிஸ்மேண்டில் பண்ணிட்டு திருப்பி ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணி ரன் பண்ணி காட்டினாங்க. இது வந்து எங்களோட பெரிய ஹெல்ப்லாம் இல்லை. எந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் நாங்கள் சொல்லி கொடுத்தோம், அவ்வளவுதான். அங்க நீங்க பிக்சர்ல பாக்குறது வந்து 2 குழந்தைங்க அவங்களே அந்த சைக்கிளை ஃபுல்லா கிளட்டினாங்க, திருப்பி அவங்களே ஃபுல்லா மாட்டிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லேர்னிங் வந்து இந்த நான்சென்ஸ் கேம்ப்ல we did last year. So that's all about it's a short intro about Infinite. இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். அதெல்லாம் வந்து நம்ம தேவை அப்படின்னா you can check out our Facebook page, Instagram, YouTube, அதெல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். Let's go into the webinar. How many of you are active னு பார்க்கலாம். Okay, chatல put yes if you are ready to get into the webinar's content. Chatல yes ன்னு போடுங்க. Okay, we got an information. Dindigal CEO will be joining அப்படின்னு சொல்லிட்டு. So சூப்பர் எல்லாரும் ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. திண்டுக்கல் மக்களும் இருக்கீங்க, தேனி மக்களும் இருக்கீங்க. சூப்பர். ஜஸ்ட் மினிட், ஐ வில் செக் அவுட் CEO என்ன நேம்ல ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. we'll invite CEO and then we'll continue. சுஹாஸ் என்ன நேம்ல CEO ஜாயின் பண்றாங்க? சுஹாஸ் ஆர் ரம்யா, whoever is speaking to them.
சுஹாஸ், ரம்யா இருக்கீங்களா? Two minutes sir, கால் பண்ணிட்டு இருக்கேன். Fine, okay. I will finish the introduction. அப்புறம் you can join. I'll wait. Just ஒரு 1 minute மட்டும் வெயிட் பண்ணுங்க. Sure. Okay, done. Meanwhile, later join பண்ண சிலருக்கு வந்து நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். Please put your name, designation and school name in the chat box. Chatல உங்க நேமும் school name, designation போட்டீங்கன்னா தான் we'll be able to mark the attendance. So please put that. நீங்க போடாம இருந்தீங்கன்னா இது வரைக்கும் உங்க நேம், டெசிக்னேஷன், ஸ்கூல் நேம் chat boxல போட்டுருங்க. And Zoomல Q&A ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷன்ல உங்களோட அடல்ட் டிங்கரிங் லேப் சம்பந்தமான கேள்விகள் போட்டுருங்க. நாங்க ஒரு செக்ஷன் முடிக்கும் போது அதுக்கு ரிலேட்டடான கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டே வருவோம். நாங்க நடத்தும் போதே சிலது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதை தாண்டி சில கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அந்த கொஸ்டின்ஸை Q&Aல போட்டுட்டே வாங்க. எவ்வளவு சிம்பிள் கொஸ்டின் நீங்க நினைச்சாலும், எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின் நினைச்சாலும் பிரச்சனை இல்லை. எல்லா கொஸ்டின்ஸும் Q&Aல போடுங்க. நாங்க ஒரு கொஸ்டினை ஆன்சர் பண்ணிட்டே வரோம். சிவகண்ணன் சார், ஜாஃபர் சித்திக் சார், அரவிந்த் ஜாயின் பண்ணிருக்காங்க. பேனலிஸ்ட் என்ன நேம்ல ஜாயின் பண்ணிருக்காங்க சார்? PA to CE. ஒரே நிமிஷம். Panelist ஆகிடுங்க. So that you are. ஒரே நிமிஷம். Searching that. Yeah. Okay. And also our team members are there. So Balaji. Yeah, Balaji I have promoted as panelist. சார் வணக்கம். ஹலோ சார், கேக்குதுங்களா? ஹலோ அதுல இது பண்ணணுமா? இல்ல கிரியேட்டிவ் சிவன் சொல்லிட்டேன். ஹலோ மேம், கேக்குதுங்களா? லாகின் பண்ணிருக்கீங்களா?
சார் ரெண்டு இது லாகின் பண்ணிருந்தீங்கன்னா ரெண்டுத்துல ஃபீட்பேக், ஒன்னு மட்டும் லாகின் பண்ணி கொஞ்சம் பேசுங்க. ஹலோ, ஒன்றும் தப்பு இல்லை. இதோட சவுண்டு சாரி பார்ட்டிசிபென்ட்ஸ், அவங்க ரெண்டு டிவைஸ் கனெக்ட் பண்ணதுனால கொஞ்சம் ஃபீட்பேக் கிடைக்குது. ஜஸ்ட் எஸ் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு லைக் சொல்லுங்க, அதுக்குள்ள அவருக்கு கால் பண்ணி பேசிடுறோம். ஓகே, டன். Sorry participants for the small hiccup. We'll continue. அவங்க figure out பண்ண உடனே they'll join and then we'll start. So first இந்த அடுத்த ஒரு 1 hour 1.5 hours என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த அடல்ட் டிங்கரிங் லேப் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க, என்னெல்லாம் இதுல பண்ண போறாங்க அப்படின்றது முதல் விஷயம். அடுத்தது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும். உங்கள எல்லாருமே அப்ளை பண்ணி செலக்ட் ஆன ஸ்கூல்ஸா தான் இருப்பீங்க. ஸோ அதனால இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பத்தி ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறோம். அடுத்தது டாக்குமெண்டேஷன். ஸோ செலக்ட் ஆகிட்டோம், நாங்கள் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், அது என்னென்ன ஃபார்மேட்ல இருக்கணும், அதில் காமன் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றதும் சொல்ல போகிறோம். அதுவுமே ஓரளவுக்கு ஷார்ட்டாக சொல்லணும், ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கூல்ஸ் இந்த ப்ராசஸ் முடிச்சிருப்பீங்கன்றதுனால. சப்போஸ் நீங்கள் முடிக்காத ஸ்கூலாக இருந்தீங்கன்னா சேட்ல எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, அதுவே நாங்கள் இந்த கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறோம். அடுத்தது பிஎஃப்எம்எஸ், இதில் நிறைய பேர் கேள்விகள் இருக்கும். ஸோ இது நாங்கள் இன் டீட்டெயிலாகவே போகிறோம். ஸோ இந்த பிஎஃப்எம்எஸ் என்னன்றது பார்த்தீங்கன்னா, உங்களோட வந்த ஃபண்டுக்கு நீங்க கணக்கு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட். அடுத்தது ஃபண்ட் ஸ்பிளிட் அப் அண்ட் யூட்டிலைசேஷன், உங்களுக்கு வந்த ஃபண்டை எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளவு யூஸ் பண்ணணும்ன்றது. அதுக்கு அடுத்தது ஜெம் போர்ட்டல். இது 2019ல இருந்து இந்த போர்ட்டல் மூலியமா தான் அட்டல் பேக்கேஜஸ் வாங்கணும்னு கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி வாங்கணும், அதற்கான ஐடி நம்ம எப்படி எடுத்துக்கிறது, இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து query ரெசல்யூஷன், ஏடிஎல் ஹெல்ப்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுல போயிட்டு you need to create queries to get answers. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, क्वेश्चंस இருக்குன்னா அதுல போயிட்டு நம்ம நார்மலா இப்போ ஏர்டெல் கஸ்டமர் கேர் கால் பண்ற மாதிரி அட்டல்கான ஒரு கஸ்டமர் கேர் தான் இந்த query ரெசல்யூஷன். அண்ட் தென் வெரி இம்பார்ட்டன்ட் வெண்டர் செலெக்ஷன். ஏன்னா நிறைய வெண்டர்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணிருக்கலாம், யார் அஃபிஷியல் வெண்டர்னு உங்களுக்கு நிறைய क्वेश्चंस இருக்கலாம். ஸோ அது பத்தின டீடைல்ஸ் சொல்ல போறோம். அண்ட் தென் காமன் இஷ்யூஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ், இது காமனா நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் நீங்க தவிர்த்துடலாம் அப்படின்றதுக்காக அதை ஆட் பண்ணிருக்கோம். அண்ட் தென் டிரான்ஸ் டு ரெண்டாவது வருஷ ஃபண்டுக்கு நாங்க எப்படி அப்ளை பண்றது, எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க லேப் வந்து அப்படின்னு சொல்றவங்களுக்கு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் லாகின்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் வந்து ஃபுல்லாவே இருக்க போகுது. ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லாஸ்ட் கொஸ்டின்ஸ். பிஃபோர் தட் வில் ஆல்சோ டச் அபவுட் ஏடிஎல் கரிக்குலம். ஸோ இந்த ஏடிஎல் லேப் செட் பண்ணிட்டோம், என்ன கரிக்குலம் என்ன நடத்தணும். And then Subramanian will brief you on the patent rights, copyrights, இது எல்லாமே பசங்க ப்ராடக்ட் பண்ணாங்க, ஒரு ஐடியா கொண்டு வராங்கன்னா அதை எப்படி வந்து நம்ம அடிச்சு கொண்டு போகணும் அப்படின்றது he'll explain. So let's get started. So first the planning commission அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பாடி உண்டு. ஸோ அதை வந்து 2014-15ல நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா மாத்தினாங்க. ஸோ இந்த நிதி ஆயோக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இந்த கவர்மெண்ட் பாடிக்கு கீழே நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த டாப் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டல் இன்னோவேஷன் மிஷன். ஸோ இதுக்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் ரமணன் ராமநாதன். அண்ட் தென் இதுக்கு கீழே தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். அதுல ஒன் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் இஸ் அட்டல் டிங்கரிங் லேப்ஸ். ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு இன் டீட்டெயிலா பார்க்க போறோம். அது இல்லாம there are other projects too under Atal Innovation Mission, Atal Incubation Center, New India Challenge, Community Incubation Center, Atal Community Incubation Center, இந்த மாதிரி நிறைய initiatives it is under AIM. ஸோ இவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனோவேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ஆல் ஓவர் த கண்ட்ரி கொண்டு வரணும் அப்படின்றது. ஏன்னா இந்தியா உங்களுக்கே தெரியும் இட்ஸ் a very big country.
ஸோ இவ்வளோ பெரிய மக்கள் தொகைக்கு நம்ம வந்து இனோவேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப் கொண்டு போனோம்னா ஒரு ஸ்கூல்ல ஒரு மாற்றத்தை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த அடல்ட் டிங்கரிங் லேப் வந்து எவ்ரி ஸ்கூல் இன் இந்தியா இஸ் எலிஜிபிள். அதாவது ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் கேன் அப்ளை. ஸோ அந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா நிறைய ஸ்கூல்ஸ்ல இந்த லேப் செட்டப் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால நிறைய ஐடியா உள்ள பசங்க அவங்க ஐடியாஸை ப்ராடக்டா பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் இது. ஓகே, இந்த அடல்ட் டிங்கரிங் லேப்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனி ஸ்கூல் கேன் அப்ளை. ஒரு 2-3 கண்டிஷன் மட்டும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணா போதும். முதல் கண்டிஷன் அவங்க வந்து ஹை ஸ்கூல் ஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூலா இருக்கணும். மிடில் ஸ்கூலோ இல்ல பிரைமரி ஸ்கூலோ எலிஜிபிள் இல்ல இந்த லேபுக்கு அப்ளை பண்ணுங்க. ரெண்டாவது அவங்க 10th வந்து அட்லீஸ்ட் 3 இயர் ஆகுது பாஸ் அவுட் ஆயிருக்கணும். ஸோ தட் இத்தனை வருஷமா அந்த ஸ்கூல் எஸ்டாப்ளிஷ்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 10th வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆகுது பாஸ் அவுட் ஆயிருக்கணும். அடுத்தது அந்த ஸ்கூல்ல 1500 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் இருக்கணும். இந்த ஸ்பேஸ் மீனிங் காலி இடம் கிடையாது, பில்ட் ஸ்பேஸ், அதாவது ரூம் ஓட அளவு 1500 ஸ்கொயர் ஃபீட் இடமாவது இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயம் இருந்தது அப்படின்னா இந்த எனி ஸ்கூல்ஸ் கேன் அப்ளை. கேன் பி பிரைவேட் ஸ்கூல், கேன் பி கவர்மெண்ட் ஸ்கூல், கேன் பி எய்டட் ஸ்கூல், ஓரியன்டல் ஸ்கூலா இருக்கலாம், இல்லை சிபிஎஸ்இ ஸ்கூல், ஐஜிசிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, எனி போர்டு எனி ஸ்கூல் கேன் அப்ளை. இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க. நெக்ஸ்ட், ஓகே, நாங்க வந்து ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் ஆர் கவர்மெண்ட் ஸ்கூல் நாங்க அப்ளை பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும் எய்மோட வெப்சைட்ல. ரைட் நவ அந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி ஜான் ஆர் ஃபெப் இட் மைட் பி ஓப்பன். அப்படி ஓப்பன் ஆகும்போது ஒரு பேசிக் ஃபார்ம் தான், ஒரு 7 or 8 பேஜஸ் இருக்கும். நீங்க அதை வந்து டீடைல்ஸ் ஃபில் பண்ணணும். ஸ்கூல்ல எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, எந்த ஸ்டாண்டர்ட்ல எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, எவ்வளவு டீச்சர்ஸ் இருக்காங்க, ஸ்கூலோட லொகேஷன் எங்க, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க லாஸ்ட் 3 இயர்ஸ்ல, 10th 12th ரிசல்ட்ஸ் எப்படி, இந்த மாதிரி பேசிக் நம்பர்ஸ் தான் டீடைல்ஸ். அது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணி ஒரு லெட்டர் பேட்ல சைன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிடும். அண்ட் தென் தேல் செக் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளவு வருஷமா ஸ்கூல் இருக்குன்றத வச்சு தேல் செலக்ட். 90% ஆஃப் த அப்ளைட் ஸ்கூல்ஸ் வில் பி செலக்டட். ஏன்னா அவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருக்குன்றதுனால மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் ஆர் செலக்டட். ரொம்ப சில ஸ்கூல்ஸ் மட்டும்தான் செலக்ட் ஆக போறதுக்கு வாய்ப்பு. ஓகே, ஸோ இப்போ இந்த செலக்டட் லிஸ்ட் இந்த மாதிரி இது வரைக்கும் எவ்வளவு ஸ்கூல் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2016 இருந்து 2019 வரைக்கும் நியர்லி 15,000 ஸ்கூல்ஸ் ஆல் ஓவர் இந்தியா செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா 1455 ஸ்கூல் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் விச் நியர்லி 60%, அதாவது 790 ஸ்கூல் கிட்ட கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ், பேலன்ஸ் இஸ் பிரைவேட் ஸ்கூல்ஸ். ஸோ இவ்வளோ ஸ்கூல்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து லேப் இனாகிரேட் பண்ணிட்டோம், செகண்ட் இயர் ஃபண்டுக்கும் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்ற லெவல்ல இருப்பீங்க. சிலர் வந்து லாக்டவுன்னால நாங்க இனாகிரேட் பண்ணாம இருக்கோம் சார், நாங்க மெட்டீரியல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னு. சிலர் வந்து ஃபண்ட் வந்துச்சு சார், இன்னும் நாங்க மெட்டீரியல் வாங்கல. சிலருக்கு வந்து ஃபண்டேன்னு வரல சார், நாங்க டாக்குமெண்டேஷன்லாம் முடிச்சிட்டோம். ஆர் சிலருக்கு டாக்குமெண்ட்ஸ்லேயே வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கலாம், இல்ல ஏதாவது இஷ்யூ இருக்கலாம், மறுபடி ரீசப்மிட் கேட்டிருக்கலாம். சிலருக்கு வந்து நாங்க செலக்ட் ஆயிட்டோம் சார், அதுக்கப்புறம் எங்களுக்கு ஹெச்எம் மாறிட்டாங்க. அந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்ல வேரியஸ் ஸ்டேஜஸ்ல நீங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு 50 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு மேல இப்போ இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால எல்லா ஸ்டேஜஸ்ல இருக்கிற ஸ்கூல்ஸுமே வில் பி தேர். வில் அட்ரஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் query இந்த அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லிஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த லிஸ்ட்ல செலக்ட் ஆன ஸ்கூல் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு லிஸ்ட், அதாவது 1500 லிஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த ஒரு லிஸ்ட்டுக்கு ஒரு லாகின் லிங்க் இருக்கு. சின்ன சின்ன ப்ரொசீஜரல் சேஞ்சஸ் இருக்கும். இந்த லிஸ்ட்ல இருந்தவங்க எப்படி பண்ணணும் ப்ராசஸ், இந்த லிஸ்ட்ல இருக்கவங்க கொஞ்சம் மாத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேஞ்சஸ் இருக்கும். அதனால நீங்க எந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல் நீங்க எந்த வருஷம் செலக்ட் ஆனீங்கன்றத வச்சு நீங்க இந்த லிஸ்ட் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக இந்த டேட் போட்டிருக்கோம். 1500 முன்னாடி பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர் ரொம்ப வேற மாதிரி இருக்கும். 1500 அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால செலெக்ஷன் ப்ராசஸ் மட்டும் தான் நான் சொல்றேன். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் எல்லாமே எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் காமன் தான். ஓகே, நெக்ஸ்ட், ஒன்ஸ் நாங்கள் எங்கள் ஸ்கூல் செலக்ட் ஆகிட்டோம், நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒரு 6 to 7 டாக்குமெண்ட் நீங்கள் வந்து கவர்மெண்ட்க்கு ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். முதல் விஷயம் ஒரு பேங்க் பாஸ்புக், அதாவது இந்த அடல் டிங்கரிங் லேப்ல தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டோட பாஸ்புக்கை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. அதே மாதிரி பிரின்சிபல் அக்செப்டன்ஸ் லெட்டர், இது வந்து உங்கள் ஸ்கூல் லெட்டர் பேட்ல எங்கள் ஸ்கூலில் இடம் இருக்கு, நாங்கள் இந்த டேட்ல இந்த இடம் அவைலபிள்,
அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் வந்து அக்செப்ட் பண்ணணும். அந்த லேபை நாங்க வந்து ஏத்துக்கிறதுக்கு ரெடி, கரெக்டா நாங்க பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் சீல் பண்ணி அப்லோட் பண்ணணும். அடுத்தது லேப் லே அவுட் டயக்ராம். இந்த லேப் லே அவுட் டயக்ராம் இஸ் ரொம்ப சிம்பிள். என்ன ரூம் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த ரூமோட லென்த் விட்த் மார்க் பண்ணிட்டு டோர்ஸ் விண்டோஸ் மார்க் பண்ணி டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் எழுதி அப்லோட் பண்ணிடணும் சைன் சீலோட. அடுத்தது MOA. இது ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட், வேர்ட் ஃபைல் கொடுத்துருவாங்க. அதுல எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணிருக்காங்களோ அந்த இடத்துல ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு எல்லா பேஜ்லயும் சைன் பண்ணணும். ப்ளூ லிங்க்ல மட்டும் தான் சைன் பண்ணணும். சைன் பண்ணி அப்லோட் பண்ணிடணும். அடுத்து ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ். இது வந்து HMோட நேம், ஆதார் நம்பர் கேட்பாங்க. ஸ்கூலோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் கேட்பாங்க. நீங்க என்ன டைப் ஆஃப் ஸ்கூல், நீங்க பிரைவேட் ஸ்கூலா கவர்மெண்ட் ஸ்கூலா. அடுத்தது பேன் கார்டு. ஸோ எய்தர் உங்க ஸ்கூலுக்கு பேன் கார்டு ஆர் டாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்படி உங்க ஸ்கூல் நேம்ல இல்லைன்னா ட்ரஸ்ட் நேம்ல இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸா இருந்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே இருக்காது. நீங்க ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன், நான் கவர்மெண்ட் ஸ்கூல், எங்களுக்கு வந்து எந்த டாக்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு லெட்டர் மட்டும் சப்மிட் பண்ணணும். இந்த 7th டாக்குமெண்ட் பாண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பிரைவேட் ஸ்கூல்ஸ். இது வந்து நம்ம பத்திரத்துல, அதாவது பாண்ட் பேப்பர் 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேஜ் பிரிண்ட் எடுத்துட்டு மற்ற பேஜ் நார்மல் பேப்பர்ல பிரிண்ட் எடுத்து இதுவும் ஃபார்மேட் கொடுத்துருவாங்க. டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எங்க போய் சப்மிட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு லிஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் லாகின் லிங்க் இருக்கும். அந்த லிங்க் வந்து புட் டுகெதர் ஆஸ் அ சிங்கிள் லிங்க். இதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய பட்டன்ஸ் காட்டும். இந்த மாதிரி பட்டன்ஸ் வரும். ஸோ இந்த லிங்க் நோட் பண்ணிக்கோங்க. www.linkttr.ee/atal-aravind. இது நான் கிரியேட் பண்ண லிங்க் தான். இது வெறும் ரீடைரக்ட் தான், உங்களோட எந்த டீடைலுமே கேட்காது. நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதுல டாக்குமெண்ட் அப்லோட் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு லிங்க்கும் உங்களுக்கு தனித்தனியா வந்துடும். டிரான்ஸ்2ஓட லிங்க் எல்லாமே வந்துடும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ண உடனே அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். அதுல நீங்க உங்க லாகின் டீடைல்ஸ் போட்டு, அதாவது இமெயில் ஐடி, ATL கோட், UDS கோட் போட்டு லாகின் பண்ணி உங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்டர் ரிவ்யூன்னு மாறிடும். அண்டர் ரிவ்யூக்கு அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எய்தர் அப்ரூவ் ஆகும் ஆர் சில டாக்குமெண்ட்ஸ் ரிஜெக்ட் ஆயிருக்குன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்றது அவங்க காட்டுவாங்க. அதை மட்டும் நீங்க மறுபடியும் அந்த என்ன சேஞ்ச் சொல்லியிருக்காங்களோ அதை சரி பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே ஆயிடும், அப்ரூவ் ஆயிடும். அப்ரூவ் ஆன உடனே உங்களுக்கு ஒரு மெயில் வரும் சேயிங் all your documents are approved, please send the hard copy to Delhi அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டெல்லிக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்ஸோட காப்பி அனுப்பி வைக்கணும். பேங்க் பாஸ்புக்கோட கலர் ஜெராக்ஸ், அந்த பிரின்சிபல் அக்செப்டன்ஸ் லெட்டர், வந்த இமெயிலோட ஒரு பிரிண்ட் அவுட், MOA பாண்ட் ஃபார்ம் வந்து 2 காப்பி, MOA வைக்கணும். அண்ட் தென் பேன் கார்டு ஆர் டாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன காப்பி வைக்கிறோமோ அதோட காப்பி கொடுக்கணும். இது எல்லாமே போஸ்ட்ல தான் அனுப்பணும், கொரியர்ல அனுப்பக்கூடாது. எய்தர் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் ஆர் ஸ்பீட் போஸ்ட், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் அனுப்பணும். வித் அக்னாலஜ்மெண்ட் அனுப்பணும். அதாவது வித் அக்னாலஜ்மெண்ட்னா இந்த லெட்டர் பேங்க் ரீச் ஆன உடனே அங்கே ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன இங்கிலாந்து கார்டோ லெட்டரோ வரும். ஸோ அந்த வித் அக்னாலஜ்மெண்ட் அனுப்பணும். ட்ராக்கிங்கும் போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்துடும். ஸோ அந்த ட்ராக்கிங் வரவும் அதை ட்ராக் பண்ணி டெலிவர்ட் அப்படின்ற பேஜையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோ பிரிண்ட் அவுட்டோ எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும். ஸோ இது காமன் மிஸ்டேக்ஸ். இஃப் யூ வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன் திஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஆர் வில் ஸ்கிப் திஸ். சாட்ல சொல்லுங்க இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இந்த காமன் மிஸ்டேக்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ்ல தேவை, டாக்குமெண்ட்ஸ் பத்தி எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எஸ்ன்னு சொல்லிட்டு சாட்ல போடுங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்றவங்க எதுவும் போடாதீங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லை எங்களுக்கு இதில் ஹெல்ப் தேவை, ஒரு டாக்குமெண்ட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் எஸ்ன்னு போடுங்க சாட்ல. ஓகே, மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஃபினிஷ்ட் ஐ கெஸ். யாரும் எஸ்ன்னு போடல. ஓகே, ஒருத்தர் 2 பேர் போட்டிருக்காங்க. ஃபைன், ஐ வில் குவிக்லி ரன் த்ரூ. ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து ஆல்ரெடி தெரியும்ன்ற மாதிரி இருக்கலாம். பட் மற்றவங்களோட பெனிஃபிட்காக we will quickly run through this. இந்த பேங்க் அக்கவுண்ட், இந்த அட்டலுக்காக தனியாக ஒரு பேங்க் அக்கவுண்ட் நீங்க ஓப்பன் பண்றீங்க. அந்த பேங்க் அக்கவுண்ட்ல உங்க அக்கவுண்ட் நேம் வந்து ஸ்கூல் நேம், பிளேஸ், ATL கிராண்ட். அதாவது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தேனி ATL கிராண்ட், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திண்டுக்கல் ATL கிராண்ட் அப்படின்னு இருக்கணும். இதுல சில பேங்க்ல அந்த கேரக்டர் லென்த் பத்தாது. என்ன பண்ணுவாங்கன்னா
கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஜிஹெச்எஸ்எஸ்னு போட்டக்கூடாது, ஜிஓவிடி ஹெச்ஆர்எஸ்சிசி ஸ்கூல்னு போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஷார்ட் ஃபார்ம் பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் ஆகும். அதனால ஜிஓவிடி ஹெச்ஆர்எஸ்சிசி ஸ்கூல் திண்டுக்கல் ஏடிஎல் கிராண்ட், ஜிஓவிடி ஹெச்ஆர்எஸ்சிசி ஸ்கூல் தேனி ஏடிஎல் கிராண்ட், அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். அடுத்து அக்கௌண்ட் நம்பர் கிளியரா இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பாஸ்புக்ல பிரிண்டிங்ல வந்து ஓவர்லாப் ஆயிருக்கும், ஆர் அக்கௌண்ட் நம்பருக்கு நேரா இல்லாம கொஞ்சம் மேல இல்ல கீழே அந்த மாதிரி வரும். ஸோ அதனால அது கிளியரா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பேங்க் மேனேஜரோட சைன் சீல் இருக்கணும், ஹெச்எம் ஆர் பிரின்சிபலோட போட்டோ இருக்கணும். அண்ட் தென் அதை அந்த மொத்தம் முடிஞ்ச உடனே அந்த பாஸ்புக் ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்து அந்த பாஸ்புக்கோட இமேஜ் கீழே ஹெச்எம் சைன் பண்ணணும். அந்த சைன்டு காப்பியை தான் நம்ம செல்ஃப் அட்டஸ்ட்மெண்ட் காப்பியை தான் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அடுத்தது பிரின்சிபல் அக்செப்டன்ஸ் லெட்டர். ஸ்கூல் நேம் இருக்கணும், நம்ம பிளெயின் ஸ்டேட், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பிளெயின் ஸ்டேட், எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட், அதாவது அந்த லேபோட ஸ்பேஸ் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அது எக்ஸாக்டா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட், 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காரு. ரூரலா இருந்தா 1000 or 1200 இருந்தாலும் சில நேரம் அக்செப்ட் பண்றாங்க, பட் த கைட்லைன்ஸ் இஸ் 1500. ஸோ 1500 எக்ஸாக்டா 1500 இருக்காது, சிலது கொஞ்சம் 1524 இல்ல 46 அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் வரும், அந்த எக்ஸாக்ட் நம்பர் போடணும். அண்ட் அந்த ஸ்பேஸ் என்ன டேட்ல இருந்து அவைலபிள்ன்றது போடணும். அதுக்கப்புறம் பிரின்சிபல் சைன் சீல் இருக்கணும். அண்ட் ஸ்கூல் லெட்டர் பேட்ல தான் இதை பிரிண்ட் பண்ணணும். தென் லேப் லேஅவுட் டயக்ராம் ரொம்ப சிம்பிள். ஆர்கிடெக்சரல் லேஅவுட் டயக்ராமோ இல்லை ஃபுல் ஸ்கூலோட பிளானோ அது எதுவுமே தேவையில்லை. பிளெயின் A4 பேப்பர்ல அந்த ரூமோட லென்த் விட்த் மோஸ்ட்லி ரெக்டாங்கிளா தான் வரும். அதனால ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு லென்த் இன் ஃபீட், விட்த் இன் ஃபீட், டோர்ஸ் விண்டோஸ்க்கு எல்லாமே ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் போட்டு WD அப்படின்னு போட்டுருங்க. தென் என்ட்ரன்ஸ் எக்ஸிட் 2-3 டோர் இருக்கு அப்படின்னா இது என்ட்ரன்ஸ் இது எக்ஸிட் அப்படின்றது மார்க் பண்ணிருக்கேன். டோட்டல் ஏரியா லென்த் இன்டு விட்த் ஈக்குவல் டு 1500 and something ஸ்கொயர் ஃபீட் போடுறேன். ஸ்கூல் நேம், பிரின்சிபல் சைன், சீல் இருக்கணும், ஸ்கூலோட சீல் இருக்கணும். இது எல்லாமே கிளியரா தெரியுது அப்படின்னா அந்த பேப்பரை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். இதுதான் லேப் லேஅவுட் டயக்ராம். அடுத்தது MOA, இட்ஸ் வேர்ட் டாக்குமெண்ட். இதை நம்ம எடிட் பண்ண வேண்டியது நம்ம ஸ்கூல் நேம் ஆட் பண்ணணும், பிரின்சிபல் நேம் ஆட் பண்ணணும், அட்ரஸ் ஆட் பண்ணணும். இது மட்டும் தான் நம்ம என்டர் பண்ணணும். மற்றபடி நம்ம இதில் பெருசா எந்த சேஞ்சஸும் பண்ணணும். நார்மல் A4 பேப்பர்ல பிரிண்ட் எடுத்தா போதும். இதுல எல்லா பேஜ்லயும் வந்து சைன் பண்ணணும். ஸ்கூல் நேம் வந்து நம்ம லிஸ்ட்ல எப்படி வந்ததோ பேங்க் பாஸ்புக்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதில் போடணும். அதுல ஜிஓவிடி ஹெச்ஆர்எஸ்சி ஸ்கூல்னு போட்டுட்டு இதுல வந்து ஜிஹெச்எஸ்எஸ்னோ இல்ல கவர்மெண்ட் ஹையர் ஃபுல்லாவோ போடக்கூடாது. நேம் ஒரு இடத்துல போட்டிருக்கீங்கன்னா அதே மாதிரி எல்லா இடத்துலயும் போட்டுக்கணும். அண்ட் தென் இதுல சைன் வந்து எல்லா பேஜ்லயும் பண்ணணும். ரைட் சைடு வந்து பிரின்சிபல் சைன் சீல் அடிக்கணும், லெஃப்ட் சைடு ஸ்கூல் சீல் அடிக்கணும். எல்லா சைனும் ப்ளூல தான் இருக்கணும். கிரீன்ல சைன் பண்ணீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணணும். பேன் கார்டு இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரஸ்டோட நேம்ல இருந்தது அப்படின்னா நீங்க ட்ரஸ்ட்டுக்கு பேன் கார்டை ஃபர்ஸ்ட் பேஜ் ஆகும். செகண்ட் பேஜ் ஸ்கூல் லெட்டர் ஹெட்ல இந்த ட்ரஸ்ட்டு கீழே தான் எங்க ஸ்கூல் இஸ் ரன்னிங், எங்களோட எல்லா இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்க்கும் இதுதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் பிரின்சிபல் சைன் சீல் போட்டு அப்லோட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது பேன் நம்பர் விசிபிளா இருக்குன்னு சில ரொம்ப பழைய ஸ்கூல் ரொம்ப வருஷமா ஸ்கூல் இருக்குன்னும் போது பேன் கார்டு வந்து ரொம்ப பழசா இருக்கலாம், நம்பரோ இல்லை கிளியரான இமேஜ் இல்லாம இருக்கலாம். ஸோ அதனால அது ரொம்ப கிளியரா இருக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். பேன் நம்பர் படிக்கிற மாதிரி இருக்கணும். சப்போஸ் போட்டோ இருந்ததுன்னா அது கிளியரா தெரியணும். அண்ட் தென் கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தீங்கன்னா இது எதுவுமே பண்ண வேண்டாம், செல்ஃப் டிக்ளரேஷன். கவர்மெண்ட் ஸ்கூல் எங்களுக்கு இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்கூல் நேம் மேல லெட்டர் பேட் மாதிரி போட்டுட்டு கீழே இதை டைப் பண்ணி சைன் சீல் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். லாஸ்ட் இஸ் பாண்ட் ஃபார்ம். இது அகைன் ஃபார்மேட்ல பிரின்சிபல் சைன் சீல் வந்து எல்லா பேஜ்லயும் இருக்கணும். நோட்ரி சைன், அதாவது நோட்ரி பப்ளிக் லாயர் கிட்ட இருந்து ஒரு சைன் வாங்கணும். அண்ட் தென் ரீசெண்டா 603 ஹலோ Welcome to MX mode. லாக்அவுட் பண்ணிடுங்க. சார் ஒரு டிவைஸ்ல இருந்து கனெக்ட் பண்ணுங்க சார். 2-3 டிவைஸ் பக்கத்துல வச்சிருக்காதீங்க, அந்த ஃபீட்பேக் அடிக்கும். ஹலோ ஹலோ
Okay, I'll continue now. If they join, we'll allow them to talk again. Okay. So bond form is pretty simple. First page மட்டும் அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல பிரிண்ட் எடுக்கணும். 10 rupees or above நீங்க 20 rupees ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு அது மட்டும் 2 ஒரிஜினல் காப்பி இருக்கணும். ஸோ 2 ஒரிஜினல் காப்பியில சைன் சீல் எல்லாமே பண்ணிருக்கணும். இந்த 2019ல செலக்ட் ஆன 6038 லிஸ்ட் ஸ்கூலா இருந்தீங்கன்னா சாங்ஷன் நம்பர் அண்ட் டேட் வந்து எம்டியோட சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே இருக்கும் சாங்ஷன் நம்பர் அண்ட் டேட். ஸோ அதை வந்து லேட்டர் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி எம்டியா இருக்கும். அண்ட் தென் கரஸ்பாண்டன்ட் ஆர் ட்ரஸ்டி நேம் வந்து லாஸ்ட் 5th பாயிண்ட்ல வரும். அந்த இடத்துல கிரீன் கலர்ல மார்க் பண்ணிருப்பாங்க. ஸோ அவர் கரஸ்பாண்டன்ட் யாரோ அவங்களோட நேம் டெசிக்னேஷன் வந்து கிளியரா இருக்கணும். அவங்களோட சைன் சீல் இருக்கணும். சீலில் சைன் மட்டும் இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் பேஜ் தவிர மற்ற பேஜஸ் நீங்க வந்து நார்மல் A4 பேப்பர்லயே பிரிண்ட் எடுத்துக்கலாம். கிரீன் பேப்பர் வேணாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். நாட் அ ப்ராப்ளம். ஸோ திஸ் இஸ் அகெயின் த அடல் டிங்கரிங் லேப் ஒரு லே அவுட் எப்படி இருக்கும், என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கும்னு காட்டுறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் would be PFMS. so far உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் क्वेश्चंस இருக்கா? Q&A ஒரு வாட்டி பார்த்துடலாம். Do we have any labs like this for lower grade students? As of now, central government scheme பொறுத்த வரைக்கும் இல்ல. இதுல வந்து ஹை ஸ்கூல்ஸ் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா will definitely inform sir. Monthly report, fund management, second tranche, PFMS பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு. So I'll finish that section and then அதுலயே உங்களுக்கு சில ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். ஓகே, ஸோ வேற கேள்விகள் இருந்தது அப்படின்னாலும் சோஃபார் கேட்டதுல சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா ப்ளீஸ் ஆட் நவ். ஏன்னா அது வரைக்கும் முடிச்சிடலாம். we need not come back to that. most of you would have finished till that. ஸோ அதனால questions கம்மியா இருக்கும்னு நம்புறோம். So PFMS, Public Finance Management System, it's a website for you to upload your financial details. அது நீங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கின ஃபண்டை எதுக்கு யூஸ் பண்ணீங்க, எப்படி யூஸ் பண்ணீங்க, யாருக்கு பேமெண்ட் கொடுத்தீங்க, எவ்வளவு கொடுத்தீங்க, என்ன டேட்ல கொடுத்தீங்க, இந்த வரவு செலவு கணக்கு எல்லாமே கவர்மெண்ட்க்கு நீங்க சப்மிட் பண்ணக்கூடிய வெப்சைட் தான் PFMS. ஸோ இதை நம்ம இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுவோம். அது வந்து அப்ரூவ் ஆகும். அப்ரூவ் ஆனோடனே டெல்லிக்கு போஸ்ட் அனுப்ப சொல்லுவாங்க. டெல்லிக்கு போஸ்ட் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் உங்களை சில ஸ்கூல்ஸ் வந்து முதல்ல இந்த PFMSல நம்மளே ஏஜென்சி கிரியேட் பண்ணி அந்த டீட்டெயில் அனுப்புற மாதிரி இருந்தது. இப்போ வந்து அதை அவங்களே டெல்லியிலே பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க. ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸை போஸ்ட் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் PFMSல நமக்குன்னு ஒரு ஏஜென்சி கிரியேட் ஆகும். அந்த ஏஜென்சி நம்ம பேங்க் டீட்டெயில்ஸை நம்ம பேங்கோட வெரிஃபை பண்ணோம். அது வெரிஃபை பண்ணி அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஃபண்ட் அலாட் ஆகும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இதுல நம்ம எப்படி போயிட்டு இந்த PFMSல நம்ம ஸ்கூல் வந்துருச்சா இல்லையான்னு செக் பண்றது அப்படின்றது சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் கூகுள்ல போயிட்டு PFMS அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். அதுல PFMS வெப்சைட் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா மேனேஜ் ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சின்னு சொல்லிட்டு இந்த கார்னர்ல ரைட் சைட்ல பாக்ஸ் இருக்கும். ஒரு சின்ன ப்ரௌன் கலர் பாக்ஸ், மேனேஜ் ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சின்னு சொல்லிட்டு
ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு பேஜ்குள்ள போகும். இந்த பேஜ்ல செலக்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க மேனேஜ் ஏஜென்சி கீழே ஸ்கீமுக்கு கீழே பாக்ஸ் பக்கத்துல செலக்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். செலக்ட் ஸ்கீம் கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு சின்ன பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுல யூ நீட் டு டைப் ஸ்கீம் கோட் as 2351. ஐ புட் இட் இன் தி சாட். ஸ்கீம் கோட் பாத்தீங்கன்னா 2351. ஸோ இந்த ஸ்கீம் கோட் என்டர் பண்ணீங்க அப்படின்னா அட்டல் இன்னோவேஷன் மிஷன் இன்க்ளூடிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டேலண்ட் யூட்டிலைசேஷன் 2351 அப்படின்றது வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க கீழே இருக்கிற பாக்ஸஸ்ல ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா போதும், மற்ற எதுவும் செலக்ட் பண்ண வேண்டாம். ஸ்டேட் தமிழ்நாடு, இப்போ நான் எக்ஸாம்பிள் கிருஷ்ணகிரி போட்டிருக்கேன். யூ கேன் செலக்ட் திண்டுக்கல், தேனி, நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து புது மாவட்டங்கள் அப்டேட் ஆயிருக்கு. ஆனா நீங்க செலக்ட் ஆகும்போது எந்த மாவட்டத்துல இருந்தீங்களோ அந்த மாவட்டம் தான் நீங்க செலக்ட் பண்ணணும். தேனி திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, மற்ற மாவட்டங்களுக்காக சொல்றேன். ஸோ இப்போ கிருஷ்ணகிரி அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து வெவ்வேறு ஸ்டேட்டஸ் இருக்கும், அதாவது அப்ரூவ்ட், ரிஜெக்டட், பெண்டிங் பிடி அப்படின்னு சொல்லி. ஸோ ஒன்ஸ் நம்ம டாக்குமெண்ட் டெல்லி ரீச் ஆன உடனே ஃபர்ஸ்ட் அவங்க ஏஜென்சி கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ண உடனே பெண்டிங் அப்ரூவல் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பேங்கோட அந்த டீடைல்ஸ் எல்லாம் வெரிஃபை ஆனிச்சு, எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா அப்ரூவ்னு மாறிடும். சப்போஸ் ஏதாவது மிஸ்மேட்ச் இருக்கு, நீங்க கொடுத்த நேம் இங்கேயும் பேங்க்லயும் மேட்ச் ஆகல, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ன்றது ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு வரும்போது இங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் வந்து அந்த சேஞ்ச் என்ன சொல்றாங்களோ அதை பேங்க் பாஸ்புக்ல மாத்திட்டு நம்ம மறுபடியும் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க அப்ரூவ்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் ஃபண்ட் உங்களுக்கு அலாட் ஆகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். நார்மலா 2 to 3 months ஆகலாம் ஃபண்ட் அலாட் ஆகிறதுக்கு. ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஒரு இவ்வளவு ஸ்கூல் முடிச்சாதான் நம்ம வந்து ஒரு பேட்சா ஃபண்ட் அலாட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட ப்ரொசீஜர். ஸோ அதனால உங்களுக்கு டைம் அதிகமா எடுக்கும். நீங்க சீக்கிரம் முடிச்சா கூட மற்றவங்க நிறைய பேர் முடிச்சாதான் உங்களோட வேலையும் நடக்கும் அப்படின்றது தான் சிஸ்டம். ஸோ அதை தாண்டி நமக்கு ஃபண்ட் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போயிடலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஃபண்ட் உங்களுக்கு வந்துடுச்சு, ஓகே, there's an interesting statistics. இது வந்து லாஸ்ட் 5 years ஒரு டேட்டா. சுப்ரமணியன், if you can explain this would be very nice. Subramanian, in the data, if you can explain. Yeah, thank you. So this is an interesting data. There is a global innovation index. So world level la innovations எப்படி எல்லாம் ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரேங்கிங்ல நம்ம பார்க்க போறோம். From the starting of 2015-16, இது எந்த இயரோட மேட்ச் ஆகுதுன்னா நம்ம அட்டல் டிங்கரிங் லேப் அலோகேட் பண்ண அந்த டேட்டோட மேட்ச் ஆகுது. ஸோ 2015ல பார்த்தோம்னா நம்ம 81st பிளேஸ்ல இருந்தோம் இந்தியா, அண்ட் க்ரோயிங் ஆன். அண்ட் நவ் 2020ல பார்த்தோம்னா நம்ம வி ஆர் இன் த 48th பிளேஸ். ஸோ இது எதனால சாத்தியமாச்சு அப்படின்னா, ஆல் பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட்டட் பை த கவர்மெண்ட் டு ப்ரொமோட் த இன்னோவேஷன்ஸ். அட்டல் டிங்கரிங் லேப், அட்டல் இன்குபேஷன் சென்டர் அண்ட் ரிசர்ச்க்கு நிறைய ஃபண்டிங். ஸோ இது மாதிரி நிறைய பண்ணனால தான் நவ் வி ஆர் இன் த 48th பிளேஸ். இன்னும் நம்ம டாப் 25, டாப் 20, டாப் 10 அப்படி க்ரோ ஆகணும் அப்படின்னா, as Atal Tinkering Lab in charges or principals, you want to move further in the innovation. நம்ம நிறைய innovate பண்ண we can move into the top 25. So it's a right time. So we have more youth population with us. நம்ம கரெக்டாக கைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளாலே இந்த இன்னோவேஷன் ரேங்கிங்ல டாப் 25 குள்ள போக முடியும். So kindly make use of this infrastructure, Atal Tinkering. Thank you. Thank you, Subramanian. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் சைனாட்ட வாங்கிட்டு இருக்கோம், மற்ற கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் கடன் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயமும் நம்ம ஓனா எதுவுமே பண்றது இல்லைன்ற மாதிரி நிறைய வந்து டாக்ஸ் அதை, பட் வி ஆர் ஸ்டெடிலி இம்ப்ரூவிங் இன் திஸ் நம்பர். ஸோ இதை வந்து அடல் டிங்கரிங் லேப் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனாக இருந்திருக்கு அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். அதை இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்றது தான் எல்லாரோட எய்மும். ஸோ உங்களோட பார்ட்டும் அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன வேலையும் இந்தியா வந்து குளோபல் லெவல் அடுத்த ஸ்டெப் கொண்டு போகும்ன்றது தான் இந்த டேட்டா நமக்கு காட்டுற விஷயம். ஸோ 2018, 19, 20ல அண்டர் டாப் 50க்குள்ள வந்துட்டோம். டாப் 25க்குள்ள கூடிய சீக்கிரம் போயிடுவோம்னு நம்புறோம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஃபண்ட் வந்துருச்சு, ஸ்கூலுக்கு ஃபண்ட் வந்துருச்சு. எவ்வளோ வந்துருச்சு, எப்படி வந்துருச்சு அப்படின்றது ஐ எக்ஸ்பிளைன். ஸோ மொத்த ஃபண்ட் இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 lakh rupees.
அதுல 12 lakh rupees வந்து ஃபர்ஸ்ட் இயர் வரும். இந்த 12 lakh வந்து ரெண்டா பிரிக்கும், 10 lakhs and 2 lakhs. இந்த 10 lakhs மறுபடியும் மூணா பிரிக்கிறோம், 2 lakhs ரெண்டா பிரிக்கிறோம். ஸோ இந்த 7 lakhs, அதாவது 10 lakhs மூணா பிரிக்கும் போது ஒரு 7 lakhs வருது. அதை மறுபடியும் 5 காம்பனண்டா பிரிக்கிறோம். அதுல பேக்கேஜ் 1 to பேக்கேஜ் 4 வந்து கம்பல்சரியா ஜெம்ல தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி 2019ல இருந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி வாங்கணுன்றது அடுத்த ஸ்டெப்ல பார்க்கலாம். அந்த பேக்கேஜஸ் என்னன்றதும் அடுத்த ஸ்டெப்ல பார்க்கலாம். ஸோ இந்த அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங் மெட்டீரியல் வெண்டர் டு வெண்டர் மாறும். நீங்க என்ன வெண்டர் செலக்ட் பண்றீங்களோ அந்த வெண்டர் என்னென்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதை வச்சு யூ கேன் டிசைட். யூ கேன் பை இட் ஃப்ரம் எனி வெண்டர். அந்த வெண்டர் பத்தி நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ 1.5 lakhs 1.5 lakhs ரெண்டா பிரிச்சிருக்கோம். ஸோ இதுல நீ அந்த லேப்க்கான ஃபர்னிச்சர், எலக்ட்ரிக்கல், பெயிண்டிங், போஸ்டர்ஸ் எதுனாலும் பண்ணிக்கலாம். பட் இந்த 1.5 lakhs தான் இது எல்லாமே பண்ணணும், அதை தாண்டி பண்ணணும். அண்ட் தென் அடுத்த 1.5 lakhs பார்த்தீங்கன்னா 2 or 3 லேப்டாப், ஒரு ப்ரொஜெக்டர், ஒரு ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ லேப்டாப்ஸ் வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வந்து மீடியம் ரேஞ்ச் லேப்டாப்ஸ், ஒரு 3 ஒரு ஹை எண்ட் லேப்டாப், ப்ரொஜெக்டர் 1 அண்ட் தென் ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன் நீங்க வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 2 lakhs. இந்த 2 lakhs வந்து ரெண்டா பிரிச்சிருக்கோம். இந்த ரெண்டா பிரிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா 60,000 வந்து ATL இன்சார்ஜ்க்கான ஹானரேரியம். அதாவது ஒரு மந்த்துக்கு மேக்ஸிமம் 5,000 rupees வந்து அந்த ATL இன்சார்ஜுக்கு ஹானரேரியம் கொடுக்கலாம். அது இன்டூ 12 months is equal to 60,000. அடுத்தது 1.4 lakhs. இந்த 1.4 lakhs வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து 4 டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். ஸோ ஒன்று வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் நியூ ஐட்டம்ஸ், அதாவது இந்த லேபுக்கு தேவையான பொருட்கள், இந்த பேக்கேஜ் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம். சிசிடிவியோ இல்லை ஸ்பீக்கரோ இல்லை ஏசியோ இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கக்கூடாது. லேபுக்கு பசங்க ப்ராஜெக்ட் செய்ய தேவையான மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். அடுத்தது ரீப்ளேசிங் ஓல்ட் ஆர் டேமேஜ்டு குட்ஸ். இந்த யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் சிலது வந்து காலி ஆகிடும், அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். சப்போஸ் சிலது உடஞ்சிருச்சு அப்படின்னாலும் நீங்க வந்து புதுசு வாங்கிக்கலாம். அண்ட் தென் ATL ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ், கேம்ப்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் தென் டிராவல் ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ். இப்போ டிராவல் ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ண முடியுன்றது, நம்ம யாருக்கும் பெருசா டிராவல் பண்ண போறது இல்லை கோவிட்க்கு அப்புறம் அப்படின்றதுனால டிராவல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் இஸ் ஆல்சோ தேர். அதை வந்து இப்போ ஒரு காம்படிஷனுக்காக இங்க இருந்து பசங்க டெல்லி போறாங்க இல்ல ஹைதராபாத் போறாங்க அப்படின்னா அந்த டிராவல் ட்ரெயினோ இல்ல பஸ்ஸோ போறாங்கன்னா அந்த டிராவலுக்கான ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ் யூ கேன் யூஸ் திஸ். அண்ட் தென் ப்ரொக்யூர்மெண்ட் த்ரூ ஜெம். ஸோ இந்த ஜெம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி இட்ஸ் அ கவர்மெண்ட் வெப்சைட். ஸோ இதுல யூ கேன் buy all those packages, package 1, 2, 3, 4 எல்லாமே நீங்க ஜெம் மூலமா வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஜெம் லாகின் லிங்க் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்மோட வெப்சைட் போங்க, aim.gov.in. இந்த வெப்சைட் போனீங்கன்னா அடல் டிங்கரிங் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்க்ரால், ஒரு ஆப்ஷன் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுல ATL ஹெல்ப்லைன் query ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன். ஸோ இந்த பேஜ்ல போயிட்டு உங்களோட டீடைல்ஸ் ஃபில் பண்ணணும். உங்களோட யூனிக் ஐடி, அதாவது ATL கோட், ஸ்கூல் நேம், ஸ்டேட், இமெயில், என்ன உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில், அப்புறம் கேட்டகரி, சப் கேட்டகரி. இப்போ நமக்கு ஜெம் அப்படின்னா இங்க வந்து ஜென்ரல் குவரிஸ், சப் கேட்டகரியில ஜெம் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டும். ஒரு 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் காட்டும். அதுல நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மொபைல் நம்பர், எய்தர் ATL இன்சார்ஜ்தோ இல்லை HMதோ இல்லை எந்த டீச்சர் வந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்களோட நம்பர் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ PFMS நீங்க என்ட்ரி போட்டுறீங்க, இந்த ஆப்ஷன் காட்டல, அது ரிலேட்டட் நீங்க வெரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை நீங்க வேர்டாவோ PDFஓ சேவ் பண்ணிட்டு அந்த PDF நீங்க அப்லோட் பண்றதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாம சில நேரம் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டே கூட நீங்க அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் குவரிக்கு கீழே வந்து நம்ம வந்து அவங்களோட டீடைல்ஸை, என்ன கம்ப்ளைண்டோ, இந்த எங்க இஷ்யூ, இதை எங்களுக்கு சால்வ் பண்ணுங்க, இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு யூ கேன் புட் ஆல் த திங்ஸ் இன் டீடைல் வித் யுவர் ஸ்கூல் நேம் டீடைல்ஸ் அண்ட் ஆல். ஸோ
இது ஒரு சாம்பிள் query. நீங்க இந்த query சப்மிட் பண்ண உடனே you will get a ticket number, ஒரு 5 or 6 digit ticket number கிடைக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா query number 24567 அப்படின்னு இருக்கு. நான் சும்மா ரேண்டமா ஒரு நம்பர் போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்க சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிக்கெட் நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரை மறுபடியும் அந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணி சப்மிட் query கொடுத்தீங்கன்னா அந்த queryக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்றத நீங்க பார்த்துக்கலாம். You will also get in your mail ID. உங்க மெயில் ஐடியில என்ன பதில்ன்றது வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகலைன்ற பட்சத்தில் இங்க அந்த டிக்கெட் நம்பர் வச்சு யூ கேன் see that again. ஸோ இப்படி வந்து எங்களுக்கு ஜெம் ஐடி வேணும், எங்களுக்கு ஃபண்ட் வந்துருச்சு நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஜெம் ஐடி உங்களுக்கு கிரியேட் பண்ணி அதோட டீடைல்ஸ் வந்து ஹெச்எம்மோட ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. Once you get that login details, you have to go into email.gov.in ஒரு வெப்சைட் இருக்கு. அது உள்ள போயிட்டு you have to activate that gem buyer ID. So far ஏதாவது questions இருக்குங்களா? If you have any questions, please do ask. இப்போ வரைக்கும் கேள்விகள் இல்ல, very clear, we are good to go அப்படின்னா chatல வந்து goodனு போடுங்க. இது வரைக்கும் எல்லாமே எனக்கு கிளியரா இருக்கு, எந்த டவுட்ஸும் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க. ஓகே, can you repeat the previous slide? Sure. So நீங்க query once create பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த query creationக்கு ஒரு டிக்கெட் நம்பர் வரும். அந்த டிக்கெட் நம்பர் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும். so that அந்த டிக்கெட் நம்பரை மறுபடியும் அதே query create பண்ண பேஜ்ல போயிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்க queryக்கு என்ன பதில் சொல்லிருக்காங்கன்றதை நீங்க பார்த்துக்கலாம். So once இது வந்த உடனே you will get your இப்ப நம்ம ஜெம் ஐடி பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால ஜெம் பையர் ஐடி வந்து உங்க பிரின்சிபலோட ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜ் வச்சு email.gov.in இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா you can log in into that mail ID. ஸோ இதுதான் அந்த வெப்சைட். ஸோ இதுல போயிட்டு உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்ட் வரல அப்படின்ற பட்சத்துல you can give forgot or change password. அது கொடுத்துட்டு நீங்க வந்து உங்க ஆதார்ல லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு you can reset the password. ஸோ ஒன்ஸ் இது பண்ணிட்டோம், இதுல போயிட்டு நான் இப்போ லாகின் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு ஜிமெயில நீங்க போய் லாகின் பண்ற மாதிரி சிமிலரா தான் இருக்கும். ஸோ இது உள்ள போனீங்க அப்படின்னா ஒரு 3-4 மெயில் உங்களுக்கு வந்துருக்கும். அந்த மெயில எடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெரிஃபை ஜெம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்துடும். அதை கிளிக் பண்ணி ஜெம்மோட பேஜ் போகும். மறுபடியும் உங்க டீடைல்ஸ் ஹெச்எம் நேம், ஆதார் நம்பர், ஆதார் லிங்க் மொபைல் நம்பர் கேட்கும். என்டர் பண்ணீங்க அப்படின்னா அகைன் ஒரு ஓடிபி, அந்த ஓடிபி போட்டுட்டீங்க அப்படின்னா it will get activated. ஸோ நம்ம வந்து இமெயில் ஐடி gov.in ஆக்டிவேட் பண்ணிடுவோம், ஜெம்மும் ஆக்டிவேட் பண்ணிடுவோம். ரெண்டுமே ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டுத்துக்குமே ஒரே பாஸ்வேர்ட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜெம் பையர் ஐடி வச்சு நீங்க ஜெம்குள்ள போயிட்டு உங்க பேக்கேஜஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப், Subramanian, if you can explain the ATL curriculum, we'll go forward with the materials and then other things. So I can share my screen. Yeah, I'll stop my screen share. You can share your screen. Is it visible? Yes. Yeah. So welcome to the ATL curriculum. ஸோ நார்மலாக இந்த aim.gov.in போனோம்னா தேர்ட் ஆப்ஷனாக அட்டல் டிங்கரிங் லேப்ஸ்ன்னு இருக்கும். இதில் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் அன் ஏடிஎல் கரிக்குலம். ஸோ அட்டல் டிங்கரிங் லேப் செட் பண்ணதோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை முடியல. ஸோ தே ஆல்சோ கிவ் த கரிக்குலம் டு யூ. ஸோ அந்த லேபில் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், ஹவு கேன் வி கோ வித் த லேப் அப்படிங்கிறதுக்கு தே வில் ஃப்ரேம் த கரிக்குலம் டு யூ. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இன்ட்ரோடக்ஷன், ஐடியேஷன். ஸோ எப்படி வந்து நம்ம திங்க் பண்ணலாம், டிசைன் திங்கிங், கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், 3D டிசைன். ஸோ 3D பிரிண்டர்ஸ் உங்கள் ஏடிஎல் லேபில் இருக்கும். ஸோ அந்த 3D பிரிண்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் ஆர்டினோ ப்ராசஸர்ஸ் அண்ட் சென்சார்ஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது தே வில் கிவ் அஸ் எ கரிக்குலம். அண்ட் தே ஆல்சோ இன்கார்பரேட் த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ பேட்டன் ரைட்ஸ்னா என்ன, காப்பி ரைட்ஸ்னா என்ன, நீங்கள் பண்ணுற இன்னோவேஷன்ஸுக்கு எப்படி பேட்டன் ரைட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத தே வில் ஹேவ் இன் திஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அண்ட் தே ஆல்சோ கிவ் த மாடியூல்.
லைக் இப்போ நம்ம பார்த்துருப்போம் ட்ரோன்ஸ் இப்போ நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரோனை எப்படி டிசைன் பண்ணுறது, யூ கேன் ஃபைண்ட் இன் த ATL ட்ரோன் மாடியூல். ஸோ தே வில் கிவ் அஸ் ஏ PDF. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ட்ரோனை எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படி மேட் பண்ணுறது அப்படின்றத தே வில் கிவ் அஸ். அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பைத்தான் கோடிங். இப்போ நம்ம நார்மலாக கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கோம், அந்த கேம்ஸை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தே ஹேவ் த கேமிங் மாடியூல். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு டெவலப் த ஆப், ஸோ நிறைய மொபைல் ஆப்ஸ் வந்து இப்போ நீங்களே டெவலப் பண்ணணும்னு நினச்சின்னா உங்கள் ஸ்கூலுக்கு இஃப் யூ வாண்ட் டு டெவலப் ஏ நியூ ஆப், யூ ஹேவ் த ஆப் டெவலப்மெண்ட் மாடியூல். அண்ட் தெர் ஆர் மெனி கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் தேர் ஹியர். இதெல்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் ஆல் ஃப்ரீ, தேர் இஸ் நோ ஃபீஸ் ஃபார் எனி திங். இது எல்லாமே ஃப்ரீயாக அவைலபிள். ஸோ யூ கேன் சர்ச் இன் த எவ்ரி ஒன். இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் த கேமிங், அட்டல் கேமிங் மாடியூலுக்கு போகலாம். இட் ரீடைரக்ட்ஸ் டு எ வெப்சைட். அங்கே வந்து தே ஆர் ஹேவிங் த வீடியோஸ் ஃபார் யூ. ஸோ ஒரு கேம் டெவலப் பண்ணணும்னா அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும், அந்த சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு தே ஆர் கிவிங் த டுட்டோரியல் வீடியோ டு யூ. பட் இங்கே என்ன விஷயம்னா ஆல் ஆர் இன் இங்கிலீஷ். If you need more assistance in our regional language, you can contact our team. They will help you. So in the curriculum, it's all free. So you can access this. In the lockdown time, you can assist your students to take it. So students on the website, assist panna. So they can come up with many innovations. And if you come up with innovations, you can protect it under patents. So adha patti na oru chinna intro mattum kudutharen. ஸோ பேட்டன்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் ரைட் கிவன் டு த இன்வென்டர். ஸோ நீங்கள் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அந்த கண்டுபிடிப்புக்காக நம்ம காப்புரிமை வாங்கலாம். இது எவ்வளோ வருஷத்துக்கு வாங்க முடியும் அப்படின்னா 20 years. ஸோ த பேட்டன்ட் இஸ் கிவன் ஃபார் த பீரியட் ஆஃப் 20 வருஷத்துக்கு தான் வந்து உங்களுக்கு அந்த உரிமை கொடுப்பாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் அதை யார் வேணாலும் பயன்படுத்தி. இப்போ இந்த பேட்டன்ட் ரைட்ஸுக்கு நான் எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்னா வெப்சைட் வந்து www.ipindia.nic.in. இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்க இன்னோவேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க ஒரு அப்ளிகேஷனா ஃபைல் பண்ணீங்கன்னா அவங்க அதை செக் பண்ணிட்டு they will give the patent certificate to you. அதுக்கப்புறம் we are all having the copyrights. இப்போ நம்ம வந்து ஒரு புது புக் எழுதுறோம், இல்லை if you come up with any drawing, music, நீங்க வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம காப்பிரைட் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம எங்க போய் வாங்குறது அப்படின்னா the copyright certificate www.copyright.gov.in. அங்க போயிட்டு உங்க ஒர்க் என்ன அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா they will give the copyright certificate. So இது மூலமா you can come up with patents and copyrights for your innovations and for your creative thinking. Thank you. Thank you, Subramanian. Hope ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். I'll continue with my presentation now. Screen தெரியுதா Subramanian? Okay, thank you. So இப்போ நம்ம GEM வந்து நம்ம login details create பண்ணியாச்சு. உள்ள போயிட்டோம் அப்படின்னா we'll create bid for each and every package. So package 1 பாத்தீங்கன்னா electronics development, IoT, robotics and mostly electronic components, robotics, Arduino boards, LED, batteries, resistors, இந்த மாதிரி ஒரு நியர்லி 150-200 components கிட்ட இருக்கும். பேக்கேஜ் 2 பாத்தீங்கன்னா மேஜரா 3D printer and then craft items and 3D printerக்கான support accessories, filaments, அதுக்கான tools அதெல்லாமே இருக்கும். And then P3 பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் மெஷர்மெண்ட் டூல்ஸ், அதாவது ஹார்ட்வேர் டூல்ஸ், ட்ரில்லிங் மிஷின், ஹேமர், ஹேக்ஸா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கும். அடுத்தது பவர் சப்ளை அண்ட் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்ல வந்து அந்த ஜங்ஷன் பாக்ஸஸ், அடாப்டர்ஸ், ஃபேஸ் மாஸ்க், கிளவுஸ், அப்புறம் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், இந்த மாதிரி சேஃப்டி ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே P4. And then advanced prototyping is different from each vendor. There are a lot of vendors across the country. So ஒரு vendor ஒரு மாதிரி இந்த advanced prototyping materials கொடுப்பாங்க. So you can decide which vendor you need to buy, என்ன மெட்டீரியல் வாங்கணும்ன்றது you can decide. அவங்க வந்து எங்ககிட்ட இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. யூ கேன் சூஸ் டு பை இட் ஃப்ரம் டிஃபரெண்ட் வெண்டர்ஸ் ஆல்சோ, நாட் அ ப்ராப்ளம். ஓகே, கமிங் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், வெண்டர் செலெக்ஷன். ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸுக்கு வந்து there are a lot of vendors approaching you. நாங்க தான் அஃபிஷியல் வெண்டர், நாங்க உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு.
ஸோ ஹவு யூ நீட் டு ஃபில்டர் தெம் ஆர் செலக்ட் தெம், யார்கிட்ட வாங்குறதுன்னு எப்படி முடிவு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் நிறைய ஸ்கூல்ஸுக்கு இருக்கு. ஸோ அதை கிளியர் பண்றதுக்கு வி ஹேவ் சர்டன் பாயிண்ட்ஸ். ஒரு உங்களை அப்ரோச் பண்ண ஒரு வெண்டர் கிட்டே இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கான்றதை நீங்க நோட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து யார்கிட்ட வாங்குறதுன்றது முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா. ஸோ ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க, அஃபிஷியல் லிஸ்ட் ஆஃப் வெண்டர்ஸ். இட்ஸ் நாட் அஃபிஷியல், இட்ஸ் இண்டிகேட்டிவ் ஆர் சஜஸ்டிவ் லிஸ்ட் ஆஃப் வெண்டர்ஸ். இவங்க கிட்ட நீங்க வாங்கிக்கலாம், இவங்க கிட்ட தான் வாங்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. இவங்க கிட்ட நீங்க வாங்கிக்கோங்க ஆர் நீங்களே வாங்கிக்கலாம் நேர்ல அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. இது வந்து டில் 2018. 2019ல என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இந்த சஜஸ்டிவ் லிஸ்ட் ஆஃப் வெண்டர்ஸ், இந்த இண்டிகேட்டிவ் லிஸ்ட் இதெல்லாம் கிடையாது, இதை ஸ்கிராப் பண்ணிட்டோம், இதை வந்து தூக்கி தூரம் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மீன்ஸ் தட் நீங்க வந்து யார்கிட்ட வேணா வாங்கிக்கலாம், இந்த வெண்டர் கிட்ட மட்டும் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த லிஸ்ட்டை வந்து நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க 2019. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 2019ல இருந்து ஜெம்ன்ற போர்ட்டல்ல மட்டும்தான் நீங்க வாங்கணும், நீங்க டைரக்டா போய் கடையில இந்த பேக்கேஜஸ் 1, 2, 3, 4 வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப என்னன்னா உங்களுக்கு அபிஷியல் வெண்டர்னு வர்ற யார் வந்து நாங்க வெண்டர் சொன்னாலும் அவங்க ஃபர்ஸ்ட் ஜெம்ல இருக்காங்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். ஜெம்ல அவங்க பேர் இருக்கு, அவங்க ப்ராடக்ட் இருக்குன்னா மட்டும்தான் நீங்க அவங்க வந்து அபிஷியல் வெண்டர்னு கன்ஃபார்ம் பண்றது உங்களுக்கு அந்த ஒரு வழி தான் இருக்கு. ஸோ எனி வெண்டர் ஹூ அப்ரோச்சஸ் யூ, யூ நீட் டு ஆஸ்க் தெம், நீங்க வந்து ஜெம்ல இருக்கீங்களா, எனக்கு ப்ரூஃப் காட்டுங்க, ஜெம்ல உங்களோட நேம் ப்ராடக்ட் இருக்குன்றது காட்டுங்க அப்படின்றது யூ நீட் டு ஆஸ்க். ஆர் உங்களோட ஜெம் லாகின்லயே போயிட்டு அவங்க கம்பெனி நேம் போட்டு யூ கேன் சர்ச் அண்ட் சி அவங்களோட ப்ராடக்ட் காட்டுதா, ஜெம்ல இருக்காங்களா அப்படின்னு முதல் விஷயம். அண்ட் அவங்க வந்து ஓஇஎம் ஆர் ரீசெல்லர். இந்த ஓஇஎம்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர், அதாவது அவங்க பிராண்ட்ல ப்ராடக்ட் இருக்கா இன்னொரு பிராண்ட்ல இருக்கான்றது. அவங்க ஓஇஎம்ஆ இருந்தாலும் ரீசெல்லரா இருந்தாலும் எது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் அவங்க ப்ராடக்ட் ஜெம்ல இருக்கு. அடுத்தது ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட். நம்ம இப்போ மெட்டீரியல் வந்து இஸ் வெரி ஈஸி டு பை, நம்ம காசு கொடுத்தோம் அப்படின்னா மெட்டீரியல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், அதுல பெரிய ப்ராப்ளம்ஸே இருக்க போறது இல்லை. அதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எல்லா மெட்டீரியலும் ப்ராப்பரா வந்திருக்கான்றது மட்டும்தான். கவர்மெண்டே ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டாங்க, பேக்கேஜ் 1, 2, 3, 4 என்னென்ன மெட்டீரியல் இருக்கணும், என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும், எவ்வளவு குவான்டிட்டி இருக்கணும்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்டே லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. அந்த குவான்டிட்டியோட கம்மியா இருக்கக்கூடாது, குவான்டிட்டியோட ஜாஸ்தியா வேணா இருக்கலாம், பட் அந்த குவான்டிட்டியை வந்து யூ கேன் கிராஸ் வெரிஃபை. அந்த லிஸ்ட் வந்து வில் ஷேர் இட் வித் யூ ஆஃப்டர் தி வெபினார் இஸ் ஓவர், வில் ஷேர் இட் வித் யூ. அது உங்களுக்கு எய்மோட வெப்சைட்லயே கூட கிடைக்கும், நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே அந்த லிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூ கேன் கெட். ஸோ ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட், ஸோ என்னென்ன சப்போர்ட் கொடுப்பாங்க, ஒன்ஸ் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கணும். எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா ட்ரைனிங் கொடுப்பாங்க, மெட்டீரியல்ஸ் எப்படி, ஏன்னா அதுல இருக்கிற முக்காவாசி மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்கூல்ல இருக்கிற ஒரு டீச்சரோ நீங்க போட ஒரு இன்சார்ஜோ கத்துக்கிட்டு தான் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ அவங்க கத்துக்கிறதுக்கு ஒரு டைம் தேவை, அந்த டைம்ல அவங்களுக்கு கண்டிப்பா வந்து சப்போர்ட் தேவை. எடுத்தோடனே அவங்களே கத்துக்கக்கூடிய அளவு டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், பட் எல்லாரும் அப்படி இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால அந்த சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். முதல் விஷயம் டெக்னிக்கல் சப்போர்ட் ஆன் இந்த மெட்டீரியல்ஸ் யூசேஜ். அடுத்தது இந்த ஜெம், பிஎஃப்எம்எஸ், ஏடிஎல் டேஷ்போர்ட், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் நிறைய இருக்கும், அதுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்களான்றதை நீங்க கேட்டுக்கணும். அதுக்கு அடுத்து வெறும் கேட்டுக்கிட்டது மட்டும் இல்லாம அதை அப்படியே ஒரு எம்ஓயூவா போட்டு அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சுக்கணும். இந்த விஷயம்லாம் நாங்க பண்ணுவோம்னு அவங்க ப்ராமிஸ் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு எம்ஓயூ, அதாவது ஒரு டாக்குமெண்டா போட்டு இதுதான் எங்க ப்ராமிசஸ், நாங்க இவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வந்து ட்ரைனிங் கொடுப்போம், இவ்வளவு ஃப்ரீக்வெண்டா விசிட் பண்ணுவோம் அப்படின்ற என்ன ப்ராமிஸ் அந்த வெண்டர் கொடுக்குறாங்களோ அந்த ப்ராமிஸ் யூ நீட் டு கெட் இட் ஆன் பேப்பர். வாய் வார்த்தையா இருக்கிறது இஸ் ஆஃப் நோ யூஸ். அடுத்தது அடிஷனல் மெட்டீரியல்ஸ். இந்த கவர்மெண்ட் சொன்ன லிஸ்ட்டுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கு, அது தவிர எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் நீங்க என்னென்ன கொடுப்பீங்க. ஒரு வெண்டர் ஒரு விஷயம் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ உங்க ஸ்கூலுக்கு உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது யூ கேன் டிசைட் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் தட் தே கிவ். அது இருக்க இப்போ வந்து ஒரு ஆர்டினோ போர்டு வந்து கவர்மெண்ட் 20 வைக்க சொல்லியிருக்கு, நாங்க வந்து 30 கொடுக்குறோம் இல்லை 50 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்களா, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இல்ல உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருக்கு, ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நாங்க கொஞ்சம் மாத்தி கொடுப்போம். ஆனா கவர்மெண்ட் லிஸ்ட்டை தாண்டி எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், கம்மியா கொடுக்க கூட அது மட்டும் பாத்துக்கோங்க. ஸோ நீங்க வந்து விலை கம்மியா இருக்குன்றதுக்காக கொஞ்சம் கம்மியா கொடுக்குறவங்களை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது மெட்டீரியல் வந்து டிஃபெக்டா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் வரும்போது மெட்டீரியல் கம்மியா இருந்தா உங்களை தான் கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல், மைண்ட் செட். அதாவது ஒரு வெண்டர் உங்களை அப்ரோச் பண்ணும்போது அவங்களோட மோட்டிவ் என்னவா இருக்கு. வெறும் உங்களுக்கு லேப் செட்டப் பண்ணி அந்த மெட்டீரியலை கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து பேமெண்ட் வாங்குறது மட்டும் தான் அவங்களோட கோர் மோட்டிவா இருக்கா,
ஆர் இந்த ஸ்கூல்ல வந்து ஓகே நாங்க இதை ஹெல்ப் பண்றோம், இந்த விஷயம் வந்து ஸ்கூல் டெவலப் ஆகுறதுக்கு வில் கான்ட்ரிபியூட், ஆர் ப்ராப்பரா நாங்க அந்த ட்ரைனிங் இப்படிலாம் பண்றோம், அந்த எஜுகேஷனுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இனோவேஷனுக்கு நாங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றோம் அப்படின்றத சொல்றாங்களா, எதை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்கன்றது நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்கணும். ஸோ தட் நீங்க அவங்க மைண்ட் செட் ரீட் பண்ணாதான் அவங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க ஆஃப்டர் சேல்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் காமன் திங்ஸ், கம்பெனி பேக்ரவுண்ட் செக் பண்றது, உங்களை வந்து அப்ரோச் பண்ணக்கூடியவங்க இல்லோட கம்பெனி நேம் கேட்டு அவங்களோட வெப்சைட், ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப் இந்த விஷயங்கள்லாம் போய் செக் பண்ணி பாருங்க, என்ன இருக்கு, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது அது தெரியுதான்றது பாருங்க. அண்ட் அவங்க ஆல்ரெடி செட்டப் பண்ண ஸ்கூல்ஸ்ல என்னெல்லாம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை என்ன இஷ்யூஸ் இருக்குன்றத அந்த ஸ்கூலோட ஏடிஎல் இன்சார்ஜ் கிட்டயோ பிரின்சிபல் கிட்டயோ ஃபோன் பண்ணி பேசியோ, நியர்பைல இருந்தது அப்படின்னா நேரில் விசிட் பண்ணியோ யூ கேன் நோ. அண்ட் இது எல்லாமே ஒரு வெண்டர்னு ஒருத்தர் உங்களை அப்ரோச் பண்ணும்போது தேர் ஆர் ஃபியூ கேசஸ், இது வந்து காமன் இல்லை பட் சில இடத்துல நடந்திருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வார்ன் யூ, கொஞ்சம் உங்களுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றதுக்காக. நாங்க தான் அட்டல்ல இருந்து வந்திருக்கோம், நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் எங்ககிட்ட கொடுங்க, நாங்க உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி சொல்றவங்க நம்பாதீங்க. ஏன்னா அட்டல் டசன்ட் சென்ட் எனி பர்சன் டு செல் எனிதிங் டு யூ. அட்டல்ல இருந்து உங்களுக்கு நேர்ல வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அட்டலோட பார்ட்னர்ஸ்க்கு மட்டும்தான். எய்மோட வெப்சைட்லயே அந்த பார்ட்னர்ஸோட நேம் போட்டிருக்கோம், டெல், லேர்னிங் லிங்க்ஸ் ஃபவுண்டேஷன், எஸ்ஏபி, அந்த மாதிரி ஒரு சில டாப் கம்பெனிஸோட நேம் மட்டும் தான் இருக்கும். அவங்களோட மோட்டிவ் வந்து உங்களுக்கு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது பசங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறோம் இல்ல செஷன் எடுக்கிறோம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வருவாங்களே தவிர உங்ககிட்ட ப்ராடக்ட் விற்கிறதுக்கு வரமாட்டாங்க. ஸோ உங்ககிட்ட ப்ராடக்ட் விற்கிறதுக்கு ஒருத்தங்க வராங்க, ஆனா அவங்க நான் அட்டல்ல இருந்து வரேன்னு சொன்னாங்கன்னா அவங்க தயவுசெய்து நம்பாதீங்க, ப்ரூஃப் கேளுங்க. எய்ம்ல இருந்து யார் உங்களுக்கு ஸ்கூலுக்கு நேர்ல வர்றதுனாலும் உங்களுக்கு இமெயில் போடாம வரமாட்டாங்க. ஸோ இமெயில் போட்டுட்டு கால் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ அதனால டைரக்டா நான் அட்டல்ல இருந்து வரேன், இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நான் தான் பாத்துக்கிறேன், ஸ்டேட்ல நான் தான் பாத்துக்கிறேன்னு யாராவது சொன்னாங்கன்னா ப்ளீஸ் ஆஸ்க் ஃபார் ப்ரூஃப். அப்படி யாரும் இது வரைக்கும் கிடையாது. இப்ப நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து we have initiated this Atal awareness and support. இதுல we have 7 partners enrolled. இவங்க இந்த 7 partners கிட்ட you can get help. நாங்க எந்த சார்ஜஸும் எதுவுமே பண்ண போறதில்ல. we are here to help you in setting up this lab. ஸோ அதனால யாரோ அந்த மாதிரி சொன்னாங்கன்னா சில வெண்டர்ஸ் அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க கிட்ட கிளியரா நீங்க என்ன கம்பெனி என்ன எது டீட்டெயில் கேளுங்க. உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எதையும் தூக்கி அவங்க கையில கொடுத்துட்டாருங்க. சில ஸ்கூல்ஸ்ல நடந்திருக்கு, சில வெண்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பொய் சொல்லி taken all the documents, நாங்க எல்லாமே பண்ணிடுறோம்னு சொல்லி கொண்டே போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்காதீங்க. யூ கேன் கெட் ஹெல்ப் ஃப்ரம் வெண்டர்ஸ். எப்படி பண்ணணும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பட் நீங்களே பண்ண ட்ரை பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே பண்ணுங்க. வேற யாருக்கிட்டையும் உங்களோட மொத்த டீடைல்ஸையும் கொடுக்காதீங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரிகேட்டான டாபிக், PFMS. ஸோ இதுல உங்களுக்கு ஃபண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஸ்பெண்டிங், நீங்க செலவு பண்ண ஆரம்பிக்கும் போது PFMSல என்ட்ரி போட ஆரம்பிக்கணும். கேள்விகள் வந்திருக்கா? On what basis we can select students? How many students can participate in ATL? Okay. எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் வந்து ATL வரணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் 6ல இருந்து கிளாஸ் 12 வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆன் ரெகுலர் பேசிஸ் வீக்லி ஒன்ஸோ இல்ல 2 வீக்ஸ் ஒன்ஸோ அந்த லேபுக்கு வந்து அந்த லேப்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற நார்ம்ஸ். பட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் நம்ம வந்து 10th and 12th கொஞ்சம் பிஸியா இருப்பாங்கன்ற பட்சத்துல you can put a timetable for 6 to 9 and 11. ஸோ இவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வர மாதிரியும் 10th வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ டிபெண்டிங் அப்பான் த ஸ்ட்ரென்த் ஆஃப் யுவர் ஸ்கூல். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கூப்பிட்டு வர முடியாது. ஸோ அந்த மாதிரி யூ கேன் புட் அ ஸ்கெடியூல். நீங்க எப்படி சயின்ஸ் லேப், பிசிக்ஸ் லேப், கெமிஸ்ட்ரி லேப் கூப்பிட்டு போறீங்களோ அந்த மாதிரி ATL லேபுக்கும் யூ நீட் டு allot a time in the timetable. ஸோ இப்போ 6th A B C D இருக்காங்க அப்படின்னா 6th A வந்து மண்டே செகண்ட் பீரியட் வராங்க, 6th B வந்து டியூஸ்டே தேர்ட் பீரியட் வராங்கன்னு சொல்லிட்டு யூ நீட் டு புட் அ டைம் டேபிள் ஃபார் த அடல்ட் டிங்கரிங் லேப். ஸோ அதனால 6 to 12 எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த லேபுக்கு வரலாம். மற்ற ஸ்டாண்டர்ட்ஸும் ஆர் அலவுட். 6 to 12 வந்து ரெகுலரா வரணும்னு சொல்லி கவர்மெண்டோட கைட்லைன்ஸ். அதை தாண்டி நீங்க வந்து ATL கிளப் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு 40-50 மெம்பர்ஸ் வந்து யூ கேன் செலக்ட்.
ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க, வெவ்வேறு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கவங்களை கூப்பிட்டு அவங்க they can work on projects. மற்றவங்க will learn regularly and அந்த பேசிக் சர்க்கியூட்ல இருந்து 3D printer எப்படி யூஸ் பண்றது ஒரு விஷயமா ஒரு கிளாஸ்ல கத்துக்கிட்டே வருவாங்க. ஸோ இப்படிதான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஏடிஎல் லேபுக்கு கூட்டு போகணும். ஓகே, ஹவு டு செக் எக்ஸ்பெண்டிச்சர் என்டர்ட் அண்ட் செக் வித் பிஎஃப்எம்எஸ். இப்போ பிஎஃப்எம்எஸ் ஓட அந்த என்ட்ரி பத்தி தான் சொல்ல போறேன். ஐ வில் ஆன்சர் தட் இன் a minute. I'm a computer science teacher. Can I take ATL classes to student? Any training program is available for teachers. Okay, so any teacher can take ATL class, but you need to get the permission of the principal. Principal or HM அவங்களோட பெர்மிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் ஏடிஎல் இன்சார்ஜ் போட்டுருக்காங்களோ அவங்க இல்லாம சயின்ஸ் டீச்சர்ஸா இருந்தாலும் மற்ற சப்ஜெக்ட் டீச்சர்ஸா இருந்தாலும் ஆர் வெல்கம் இன் அன் ஏடிஎல் லேப். இந்த சப்ஜெக்ட் டீச்சர் தான் வரணும், இவங்க தான் வரணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பட் யூ மேக் ஷுர் யுவர் பிரின்சிபல் இஸ் ஓகே வித் இட். ஒரு அடுத்தது யூ கேன் கெட் த ட்ரைனிங் ஃப்ரம் யுவர் வெண்டர். உங்க மெட்டீரியல் உங்க ஸ்கூலுக்கு சப்ளை பண்ண வெண்டர் கிட்ட இருந்து அந்த மெட்டீரியல் யூசேஜ்க்கான ட்ரைனிங் யூ கேன் கெட். அதை தாண்டி எய்ம் வந்து இஸ் கண்டக்டிங் அ லாட் ஆஃப் ட்ரைனிங் செஷன்ஸ், வெபினார்ஸ், ஆன்லைன் செஷன்ஸ் நிறைய நடத்திட்டே இருக்காங்க. அட்டல் இன்னோவேஷன் மிஷனோட ஃபேஸ்புக் பேஜ் போய் பார்த்தீங்கனாலே அதை பத்தின எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். அதை யூ கேன் அட்டன் அன்பாக்ஸ் ட்ரைனிங், நிறைய ட்ரைனிங் பேரலல் நடந்துட்டே இருக்கு. ஸோ அதை யூ கேன் என்ரோல். இப்போதைக்கு வி ஆர் ஆல்சோ பிளானிங் சம்திங், பட் இன்னும் அது கிளியரான பிக்சர் வராதனால அதை பத்தி இப்போ என்னால் சொல்ல முடியல. மேபி இன் 1 or 2 months we will also tell about that. ஓகே, செகண்ட் ட்ரான்ச் பத்தியும் ஏடிஎல் டேஷ்போர்ட் பத்தியும் நான் நெக்ஸ்ட் செக்ஷன்ஸ்ல சொல்றேன். கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம் because we are running out of time. பிஎஃப்எம் வாய் ரொம்ப ரோலா இருக்கு, ரொம்ப நேரம் பேசினதுனால. பிஎஃப்எம்எஸ்ல வந்து இப்போ வந்து ஒரு என்ட்ரி எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த பிஎஃப்எம்எஸ்க்கு என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி யூ நீட் டு ஹேவ் 3 லாகின்: டேட்டா ஆப்ரேட்டர் லாகின், டேட்டா அப்ரூவர் லாகின், அட்மின் லாகின். இந்த அட்மின் லாகின் டீடைல்ஸ் வந்து நீங்க பிஎஃப்எம்எஸ் வெப்சைட்ல இருந்தே எடுத்துக்கலாம். Some of the participants are raised hands. Please wait. Session கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிட்டு I'll allow you to talk. ஸோ இந்த 3 லாகின் டீடைல்ஸ் இருக்கணும். லாகின் அட்மின் லாகின் வந்து உங்களோட பிஎஃப்எம்எஸ் வெப்சைட்ல போயிட்டு you can get it using your unique agency code. சப்போஸ் அது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா you can get in touch with us. We will be happy to help you. Then expenditures. பட் இந்த லாகின்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேட்டா ஆப்ரேட்டர் மூலியமா உள்ள லாகின் பண்றீங்க. நீங்க லாகின் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னன்னா எந்த இயர், எந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்க டேட்டா என்ட்ரியோ இல்லை செக் பண்ண போறீங்களோ அந்த ஃபினான்ஷியல் இயர் செலக்ட் பண்ணி தான் நீங்க லாகின் பண்ணணும். அப்படி லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் நியூ கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் வரும். அந்த பேஜ்ல ஸ்கீமும் பேங்க் அக்கௌண்ட்டும் செலக்ட் பண்ணிடுவீங்க. செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் என்ன பர்பஸ்க்காக அந்த எக்ஸ்பெண்டிச்சர். சரி, இப்போ வெண்டருக்கு வந்து ஒரு பேமெண்ட் கொடுக்குறீங்க, ஒரு 1 lakh கொடுக்குறீங்க அப்படின்னா வெண்டர் செலக்ட் பண்ணிடுவீங்க. வெண்டர் செலக்ட் பண்ணி எந்த வெண்டர்னு ஆப்ஷன் கேட்கும். நீங்க எந்தெந்த வெண்டர் ஆல்ரெடி மேப் பண்ணிருக்கீங்களோ அந்த வெண்டர்ஸ் மட்டும் தான் காட்டும். சப்போஸ் மேப் பண்ணலன்னா யூ கேன் மேப் த வெண்டர்ஸ். அது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சொல்றேன். அடுத்தது இந்த லெட்டர் ஆஃபீஸ் ஆர்டர் நம்பர்னு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு லெட்டர் நீங்க பேமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்கூல் அப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா அந்த லெட்டர் நம்பர் நீங்க போடலாம். எங்க ஸ்கூல் அப்படி அந்த ப்ராசஸும் இல்லை, நாங்கள் டைரக்டா பேமெண்ட் தான் கொடுப்போம் அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் கிரியேட் எ லெட்டர் சேயிங் நீங்க வந்து செக் வந்து 4ஆம் தேதி செக் போட்டுருக்கீங்கன்னா 2ஆம் தேதி வந்து அந்த லெட்டர் சைன் பண்ணி ஓகே இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ரீசனுக்கு இவங்க செக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் சைன் பண்ணி அந்த லெட்டர் நீங்க வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும். லெட்டருக்கு ஒரு நம்பர் வச்சுக்கலாம். GGHSS/ATL/2020-005 அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மேட் வச்சுட்டு அந்த ஃபார்மேட்டை யூ கேன் புட் இட் இன் திஸ் நம்பர். அது சாங்ஷன் டேட் வந்து அந்த லெட்டரோட டேட், டிரான்சாக்ஷன் டேட், எய்தர் செக்கோட அமௌண்ட், செக்கோட டேட் ஆர் என்இஎஃப்டி பண்ணியிருந்தீங்கன்னா என்இஎஃப்டி என்னைக்கு பண்ணிக்கோ அந்த டேட். அண்ட் தென் என்ன அமௌண்ட். அதுக்கு முன்னாடி ரிசீவ் ஃபண்டுன்னு ஒரு ஸ்டெப் இருக்கு. அதாவது உங்களுக்கு பேங்க்ல ஃபண்ட் வந்ததுக்கு அப்புறம் பிஎஃப்எம்எஸ்ல போயிட்டு மை ஃபண்ட்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்குள்ள போயிட்டு ரிசீவ் ஃபண்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா 12 lakhs வந்து உங்க கணக்குல வரவு வைப்பாங்க. ஸோ அந்த கணக்கு வந்த உடனே தான் நீங்க இந்த என்ட்ரிஸ் போட முடியும். ஏன்னா 12 லட்ச ரூபா உள்ள வந்திருக்கு அப்படின்னு பிஎஃப்எம்எஸ்ல போய் நீங்க அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 12 லட்ச ரூபாயில இருந்து நீங்க என்ட்ரி போட கூட அந்த 12 லட்ச ரூபாய் குறைஞ்சிட்டே வரும். அடுத்தது ஸ்கீம் காம்பனன்ட் செலெக்ஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இப்போ வந்து ஒரு செக் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 2 லட்ச ரூபாயில P1க்கு 1 லட்ச ரூபாயும் P2க்கு 50,000 P3க்கு 50,000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த செக்குக்கு தான் நீங்க என்ட்ரி போடுவீங்களே தவிர ஒரு அமௌண்ட்டுக்கு நீங்க என்ட்ரி போடுவீங்க.
செக்குக்கு ஒரு செக்கோட வேல்யூ 2 lakhs அப்படின்னா அந்த செக்கோட வேல்யூ தான் நீங்க என்ட்ரி போடுவீங்க. எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் டு பி அக்கவுண்டட். ஸோ 2 lakhs போட்டீங்க அப்படின்னா அதுல வந்து P1 ₹1,00,000, P2 ₹50,000, P3 ₹50,000 போட்டு நீங்க என்டர் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ஸ்கீம் காம்பனன்ட் செலக்ட் பண்ணணும் ஒரு காம்பனண்டா. ஸோ இந்த ₹10,00,000 இருக்கு இல்லையா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதை P1, P2, P3, P4 இந்த ATL ரீஃபர்பிஷ்மெண்ட், அதாவது இன்டீரியர் ஒர்க்ஸ், ஃபர்னிச்சர் சொன்னாலே அது, அந்த லேப்டாப் ப்ரொஜெக்டர், அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங், இந்த 7 கேட்டகரியில மட்டும்தான் இந்த ₹10,00,000 நீங்க செலவு பண்ண முடியும். வேற எந்த விஷயத்தையும் நீங்க செலவு பண்ண முடியாது. அடுத்தது ரெவென்யூ ஆர் ஆபரேஷனல் மெயின்டெனன்ஸ். ஸோ இதுல வந்து ஒரு 5 கேட்டகரி இருக்கு. அதுல ₹60,000 ATL இன்சார்ஜ் ஆனரேரியம், அதுக்கப்புறம் டிராவல் ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ், ATL ரெண்ட் ஈவெண்ட்ஸ், கன்சியூமபிள் ஸ்பேர்ஸ், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ATL எக்யூப்மெண்ட். ஸோ இந்த 5 கேட்டகரியில தான் இந்த ₹2,00,000 நீங்க செலவு பண்ண முடியும். வேற எந்த விஷயத்தையும் செலவு பண்ண முடியாது. இப்போ நீங்க ஸ்கீம் காம்பனன்ட் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா செக் நம்பர் கேட்கும். செக்கா கொடுத்தீங்கன்னா செக், NEFT பண்ணிருந்தீங்கன்னா NEFT டீடைல்ஸ். NEFT டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பேங்க்ல இருந்து அவங்களே ரெஃபரன்ஸ் எடுத்துப்பாங்க. செக் நம்பர் வந்து ஒரு 5 டிஜிட் நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த நம்பர் நீங்க போட்ட உடனே செக் நம்பர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ஏற்கனவே இந்த செக் நம்பர் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். இது என்னடா இது நம்ம இது வரைக்கும் போடலையே இப்பதானே போடுறோம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அது வந்து சிஸ்டம்ல அந்த PFMS வெப்சைட்ல இருக்கிற ப்ராப்ளம். நீங்க எத்தனை வாட்டி எந்த செக் நம்பர் போட்டாலும் அந்த மாதிரி தான் வரும். அதை கூடிய சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. we are expecting. as of now அப்படிதான் இருக்கு. ஸோ நீங்க வந்து நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துட்டு நீங்க அதை வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுத்துருவீங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேட்டா அப்ரூவர்ல போயிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க டேட்டா அப்ரூவர்ல போயிட்டு அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அது கவர்மெண்ட்க்கு சப்மிட் ஆகிடும். அதனால நீங்க டேட்டா ஆபரேட்டர்ல என்டர் பண்ணும்போது 2 வாட்டி செக் பண்ணி என்டர் பண்ணுங்க. டேட்டா அப்ரூவர்ல போயிட்டு மறுபடியும் கிராஸ் செக் பண்ணிட்டு அப்புறம் அப்ரூவ் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க மறுபடியும் அதை வந்து ரிட்ரீவ் பண்ண ரிவர்ஸ் என்ட்ரி போட்டு ப்ராசஸ் லாங்கா போகும். ஸோ அந்த மாதிரி இல்லாம பார்த்து. அடுத்தது இந்த மேப் வெண்டர்ஸ். ரொம்ப சிம்பிள். சப்போஸ் நீங்க இந்த பேக்கேஜ் வாங்குற வெண்டர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து PFMSல இருப்பாங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வெண்டர், சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு லேப்டாப் வாங்குறீங்க உங்க ஏரியாலயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு பில் கொடுப்பாரு. இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா எக்ஸ்பென்ஸுக்குமே பில் வச்சிருக்கணும். அதாவது GST பில், அவங்க GST நம்பர் இருக்கணும், நம்ம ஸ்கூல் நேம் இருக்கணும், டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்றது மென்ஷன் பண்ணணும். அப்பதான் GST பில். அது இல்லாம வெறும் கடை பேர் இருக்கு, ஸ்கூல் நேம் இருக்கு, GST நம்பர் இல்லை அப்படின்னா தட் இஸ் நாட் அ பில். ஸோ நீங்க பில் வாங்கணும் எல்லா அமௌண்ட்டுக்குமே. எந்த அமௌண்ட்டுக்கு நீங்க பில் தேவையில்லைன்னு பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் லைக் ஒரு ₹500, ₹1000 வந்து லேபருக்கு கொடுத்தோம், இல்ல வந்து ஈவென்ட் நடத்தும் போது அதுக்கான ஸ்நாக்ஸுக்கோ பிரைஸ் வாங்குறதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்ற அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்க வவுச்சர் போட்டா போதும், பில் தேவையில்லை. பில் கிடைச்சது அப்படின்னா வச்சுக்கோங்க, நல்லது. அப்படி பில் கிடைக்கல, சின்ன கடையில தான் வாங்கணும் அப்படின்ற பட்சத்துல யூ கேன் கெட் வவுச்சர்ஸ் ஃப்ரம் தட். ஸோ ஆடிங் வெண்டர். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்க ஒரு பக்கத்துல ஒரு கடையில வாங்குறீங்க அப்படின்னா அவங்க பில் கொடுக்குறாங்க, GST பில் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட டீடைல்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அது நீங்க இப்போ டேட்டா ஆப்ரேட்டர் உள்ள போயிட்டீங்கன்னா மாஸ்டர்ஸ், வெண்டர்ஸ், ஆட் நியூ கொடுப்பீங்க. டைப்ல கமர்ஷியல் செலக்ட் பண்ணிடுங்க. அவங்களோட GST நம்பர், அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் போட்டுட்டு பேங்க் நேம் அண்ட் அக்கௌண்ட் நம்பருக்கு போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வெரிஃபை பண்ணும். வெரிஃபை பண்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயும் ஆகலாம், மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்க்குள்ள ஆயிடும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த வெண்டருக்கு என்ட்ரிஸ். மேப்பிங் வெண்டர் இஸ் வெரி சிம்பிள். மாஸ்டர்ஸ், வெண்டர்ஸ், மேனேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா சர்ச் கிரைட்டீரியால போயிட்டு வெண்டர் நேம் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் வெண்டர்ஸ் நேம் காட்டும். அதை வச்சு நீங்க செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ PFMS அவ்வளவுதான். ஸோ PFMS இஸ் வெரி சிம்பிள். இந்த மாதிரி எல்லா என்ட்ரிஸ், எவ்ரி ரூபி ஹாஸ் டு பி என்டர். பேங்க் சார்ஜஸ் என்டர் பண்ணணும், செக் புக் கொடுத்து சார்ஜஸ் இருக்கும், அந்த சார்ஜஸ் என்டர் பண்ணணும். 12 லட்ச ரூபா உள்ள வந்த மொத்த அமௌண்ட்டுக்கும் என்னென்ன செலவு பண்ணீங்களோ எல்லாமே நீங்க என்ட்ரி போட்டு தான். அடுத்தது tranche 2. Before going to tranche 2, monthly report நான் tranche 2 முடிச்ச உடனே சொல்றேன். tranche 2 I will start explaining in a minute. அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஆஸ்க் நவ்.
ஆல்மோஸ்ட் டைம், கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம். இஃப் ஐ கேன் கோ ஃபார்வர்ட் ப்ளீஸ். சாட்ல வந்து 2 அப்படின்னு சொல்லி போடுங்க. ஐ கோ வித் ட்ரான்ஸ் 2. ட்ரான்ஸ் 2 பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க 2 அப்படின்னு மட்டும் போடுங்க. ஐ கோ ஃபார்வர்ட். ஓகே, சூப்பர் 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 சூப்பர், ஆசம். நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு, சூப்பர். ஓகே, இப்போ ட்ரான்ஸ் 2 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கூல் வந்து முதல் வருஷம் ஃபண்ட் ரிசீவ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேல எங்க லேப் வந்து ஆபரேஷனலா இருக்கு அப்படிங்கும் போது 2வது வருஷம் ஃபண்ட் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட கேட்கறதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ் 2. இதுல நீங்க ட்ரான்ஸ் 2க்கு எலிஜிபிளா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, என்னென்ன திங்ஸ் எல்லாம் நடந்திருந்தா நீங்க ட்ரான்ஸ் 2க்கு எலிஜிபிள். உங்க லேப் இனாகிரேட் பண்ணி அட்லீஸ்ட் 1 இயராவது ஆயிருக்கணும். உங்களுக்கு ஃபண்ட் வந்து மோர் தென் 1 இயர் ஆயிருக்கணும். நீங்க வந்த ஃபண்ட்ல 80% ஆவது ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். உங்களுக்கு ஆக்டிவ் ஜெம் ஐடி இருக்கணும். ஏடிஎல் டேஷ்போர்ட் நீங்க கரண்ட் மந்த் வரைக்கும் ஃபில் பண்ணிருக்கணும். இந்த 4 விஷயம் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ட்ரான்ஸ் 2. சிலருக்கு எங்களுக்கு மோர் தென் 1 இயர் ஆயிடுச்சு ஆனா இன்னும் எலிஜிபிள் ஆகல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லாகின் பண்ண முடியாம இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் மோர் டைம். ஏன்னா அவங்க பேட்ச் வைஸா என்ன டேட் வரைக்கும் ஃபண்ட் வந்தவங்களுக்கு ட்ரான்ஸ் 2 அலாட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு டெட்லைன் வச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ட்ரான்ஸ் 2 எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு மாற்றுவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் சில நேரம் நீங்க வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ட்ரான்ஸ் 2 அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் டீடைல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜெம் ஐடி உங்களுக்கு ஆக்டிவா இருக்கணும். ஜெம் ஐடி நீங்க போட்டீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து இந்த செகண்ட் பேஜே போக முடியும். ஜெம் ஐடி ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து நீங்க என்னென்ன பேக்கேஜஸ் யார் யார்கிட்ட வாங்குனீங்க, பேக்கேஜ் 1 2 3 4 வந்து எந்த வெண்டர்கிட்ட வாங்குனீங்க, என்ன அமௌண்ட் வாங்குனீங்க, அவங்க எந்த ஸ்டேட். அவங்க வந்து கர்நாடகாவா இருக்கலாம், ஆந்திர பிரதேஷா இருக்கலாம், தெலுங்கானாவா இருக்கலாம், பாம்பே, மகாராஷ்டிரா இல்ல டெல்லி, எந்த ஸ்டேட்டா வேணா இருக்கலாம். ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் த வெண்டர் என்டர் பண்ணணும். அண்ட் தென் என்னென்ன அமௌண்ட் வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க, எவ்வளோ என்னென்ன பேக்கேஜஸ்க்கு அட்வான்ஸ் ப்ரோடக்ட் எவ்வளோ செலவு பண்ணீங்க, எல்லாமே என்டர் பண்ணணும். இதெல்லாமே என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்னு ஒரு டாக்குமெண்ட் தேவை. இஏடி கேஷ் புக் மாடியூல்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட், யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் ஒரு தேவை. அண்ட் தென் பாரத் கோஷ்ல நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ண ரிசிப்ட் தேவை. அதுக்கப்புறம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட் தேவை. ஸோ இந்த எல்லா விஷயமும் ட்ரான்ஸ் 2க்கு நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டியது. ஒன்னொன்னு என்னன்றது ஷார்ட்டா சொல்றேன். ஆடிட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னா இட்ஸ் a ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்ல யூ நீட் டு ஃபில், எங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்தது, இந்த விஷயத்துக்கு நாங்கள் இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், அதுல பேங்க் இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு வந்தது. நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்டா இருந்தா பேங்க் இன்ட்ரெஸ்ட் வரும், கரண்ட் அக்கௌண்டா இருந்தா வராது. ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு வந்திருக்கு, இதை நாங்கள் பாரத் கோஷ்ல பே பண்ணிட்டோம், பேலன்ஸ் அன்ஸ்பெண்ட் அமௌண்ட் எங்க கிட்ட இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அந்த இதில் ஃபில் பண்ணி சைன் சீல் பிரின்சிபலும், ஆடிட்டர் இருந்தாங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு ஆடிட்டர் சைன் பண்ணலாம், ஆர் உங்க ஸ்கூல்ல அக்கௌண்ட்ஸ்க்கு யார் ஹெட்டோ அவங்க சைன் பண்ணலாம். ஸோ இதை சைன் பண்ணிட்டீங்கன்னா ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் முடிஞ்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஃப்எம்எஸ்ல நீங்க எல்லா என்ட்ரிஸும் போட்ட உடனே பிஎஃப்எம்எஸ் ரிப்போர்ட்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கு. அந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது will go into a page. அதுல போயிட்டு இஏடி கேஷ் புக்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ விச் இஸ் வெரி சிமிலர் டு ஆடிட்டர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அந்த கேஷ் புக்கை நீங்க அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட், அதாவது இந்த ஃபண்ட் இவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, சேம் கண்டென்ட் பட் டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ். யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் ஒன்று ஜென்ரேட் பண்ணணும். அண்ட் தென் பாரத் கோஷ்ல ரீசெண்டா ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் வரைக்கும் நீங்க பாரத் கோஷ் வெப்சைட்ல போயிட்டு செலான் ஜென்ரேட் பண்ணி பேங்க்ல போய்லாம் நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருப்பீங்க. பட் செப்டம்பருக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து நீங்க ஆன்லைன்ல மட்டும்தான் இந்த பாரத் கோஷோட பேமெண்ட்டை நீங்க பே பண்ண முடியும். ஸோ உங்க அட்டல் லேபோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யூ நீட் டு ஆக்டிவேட் இன்டர்நெட் பேங்கிங் ஆர் யூ நீட் டு கெட் டெபிட் கார்டு. இது இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து பே பண்ண முடியும். இது போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து டாக்ஸ் எக்ஸம்ஷன், நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் சப்மிட் பண்ணிருக்கோம், அதே டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்லோட் பண்ணி ட்ரான்ஸ் 2 வந்து சப்மிட் பண்ணிடலாம். அது ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபண்ட் வந்து அலாட் ஆகும். So these are the important websites you need to note down.
இதுக்கு போறதுக்கு முன்னாடி I'll quickly explain ATL dashboard. So far, if you have any questions, please put it in the Q&A section. Yeah, monthly report and I'll be telling now. இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா Q&A போடுங்க. No questions? Okay, I'll share my screen now. Okay. So idhula you can see this YouTube channel. So idhula where is yeah. How to use ATL dashboard? I will put a video. I'll screen share that. அதோட சில steps மட்டும் I will tell to you. So AIM oda website போனீங்கனாலே இதுக்கான tutorial video is available. I put it in Tamil also. If you want, you can see this. So aim.gov.in போயிட்டீங்கன்னா அடல் டிங்கரிங் லேப் கிளிக் பண்ணுங்க. அடல் டிங்கரிங் லேப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு ட்ராப் டவுன் வரும். அதில் மை ஏடிஎல் டேஷ்போர்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ்ல யூ கேன் லாகின் யூசிங் யுவர் ஏடிஎல் கோட். ஏடிஎல் கோட் தான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். சப்போஸ் உங்களுக்கு லாகின் ஆகல அப்படின்னா யூ நீட் டு கிரியேட் அ query then get your login. சில லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ், அதாவது 3437 லிஸ்ட் செலக்ட் ஆன சில ஸ்கூல்ஸ்க்கு ஏடிஎல் கோடே மாறி இருக்கு, கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. So you need to create a query saying your ATL code is not working. Please check whether our ATL code is right or wrong and send us the new ATL code அப்படிங்கிறது அனுப்பிச்சிங்க அப்படின்னா they'll respond. ஸோ இதில் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கூலோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண சொன்னோம். அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் பேசிக் டீட்டெயில்ஸ், ஃபேஸ்புக் பேஜ், லேப் இனாகிரேஷன் வீடியோ லிங்க், அண்ட் தென் லேப் இனாகிரேஷன் ஒரு லேப் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எடுத்த ஒரு 3 ஃபோட்டோ, இந்த மாதிரி விஷயங்கள் அப்லோட் பண்ணணும். And then advisory committee members. The advisory committee யார் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா HM, ATL இன்சார்ஜ், PTA members, students, any other experts if you are interested. அவங்களோட டீடைல்ஸ் என்டர் பண்ணுவீங்க. அடுத்து பார்ட்னர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். whoever is helping you in this வெண்டர் இல்லாம மற்ற யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, என்ஜிஓஸோ இல்ல பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க இந்த அடல்ட் டிங்கரிங் லேப்க்கான விஷயங்கள்ல அப்படின்னா அவங்களோட டீடைல்ஸ் யூ கேன் ஆட் அஸ் பார்ட்னர்ஷிப். அடுத்து மென்டர். எய்ம்ல இருந்தே மென்டர், இப்போ சுப்ரமணியன் இஸ் ஆல்சோ மென்டர், ஐ எம் ஆல்சோ மென்டர் ஃபார் ஸ்கூல். ஸோ அந்த மாதிரி எய்மே வந்து உங்களுக்கு மென்டர்ஸ் அலாட் பண்ணுவாங்க. அது இல்லாம இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் சம் மென்டர்ஸ், சில ஸ்கூல்ஸ் வந்து காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மென்டர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டீடைல்ஸ் யூ கேன். அந்த மென்டர்ஸ் ஏரியா ஆஃப் கான்ட்ரிபியூஷன், ஒரு விஷயம் அவங்களோட ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். ஸோ அதை பொறுத்து அவங்கள நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டூடெண்ட் அம்பாசிடர்ஸ். ஸ்கூல் ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம ஸ்கூல் பீப்புள் லீடர் மாதிரி இந்த ஏடிஎல் லேப்ல ரொம்ப ஆக்டிவா ரொம்ப நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிலரை வந்து ஸ்டூடெண்ட் அம்பாசிடர்ஸ், ஒரு 4 பசங்களை வந்து 2 கேர்ள்ஸ் 2 பாய்ஸ் என்ன ஸ்கூல் நீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் நாமினேட் them. அண்ட் தென் மந்த்லி ரிப்போர்ட். ஸோ மந்த்லி ரிப்போர்ட்டுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இயரும் மந்த்தும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண உடனே இப்படி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ்ல நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூசிங் ஏடிஎல் இந்த கரண்ட் மந்த், அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் 3 கேட்டகரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல யூ கேன் ஃபில் அவுட் உங்க ஸ்கூல்ல இருந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மந்த்ல அட்டெண்ட் பண்றாங்க. இந்த லாக்டவுன் டைம் விட்டுருங்க. லாக்டவுன் டைமுக்கு நீங்க ஆன்லைன் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் யூ கேன் என்டர் திஸ் நம்பர்ஸ். அப்படி இல்லைன்னா எல்லாமே 0ன்னு போட்டு தான் நீங்க சப்மிட் பண்ணணும். ஆன்லைன்ல நீங்க எதுவுமே பண்ணல அடல்ட் டிங்கரிங் லேப்க்கு அப்படின்னா நீங்க 0 போட்டு தான் என்டர் பண்ணணும். பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் செஷன்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டட் நீங்க என்ட்ரி போட்டு நீங்க என்டர் பண்ணலாம். இதுல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இப்போ 6th 40 பசங்க இருக்காங்க, அவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த லேப் வராங்க அப்படின்னா நீங்க ஓகே 6th அப்படின்னா 40 மெம்பர்ஸ்னு போடக்கூடாது. 40 × 4 அந்த மாசத்துல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை வாட்டி வந்திருக்காங்க, 40 ஸ்டூடெண்ட்ஸ் 4 வாட்டி வந்திருக்காங்கன்னா 40 × 4 160ன்னு கால்குலேட் பண்ணி, ஸோ டோட்டல் நம்பர் என்ன, இது எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் 6 to 10 or 6 to 12 கால்குலேட் பண்ணி அந்த நம்பர் போடணும். அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் வந்தாங்க, இந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு சில டவுட் இருக்கு. அதாவது இப்போ உங்க ஸ்கூல் இருக்கு, இன்னொரு ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, அப்படி இல்லாம
ஸ்கூலுக்கு நியர்பையோ இல்லை உங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்களோட சிப்ளிங்ஸோ இல்லை ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சர்ஸோட பசங்களோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கூலோட நியர்பை ஏரியால இருந்து உள்ள வந்து அந்த லேப் யூஸ் பண்ணிட்டு போறாங்க அப்படின்றவங்க எல்லாமே கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஒர்க் ஷாப்ஸ், மென்டரிங் செஷன்ஸ், இது எல்லாமே வந்து எத்தனை அந்த கவர்மெண்ட்ல பண்ணிருக்கீங்களோ அந்த நம்பர்ஸ் போடுங்க. பண்ணல அப்படின்னா 0 போட்டுருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இனோவேஷன் ப்ராஜெக்ட்ஸ் டேக்கன் டு கம்யூனிட்டி இனிஷியேட்டட் திஸ் மந்த், கண்டினியூ இன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு கேட்டகரிஸ் இருக்கும். அதுல நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் போடலாம். சப்போஸ் இல்லைன்ற பட்சத்துல நீங்க அதுவும் 0 தான் போடணும். அடுத்து மந்த்லி கிராண்ட் மேனேஜ்மெண்ட், அந்த மந்த்ல நீங்க ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் என்டர் பண்ணணும். சப்போஸ் ஸ்பெண்ட் பண்ணலன்னா 0 nil அப்படின்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். அதுவே நீங்க கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ், ஆபரேஷன் எக்ஸ்பென்ஸ் தனித்தனியா இருக்கும். ஸோ அதை நீங்க என்டர் பண்ணலாம். அதுல கேட்டகரி வந்து சோர்ஸ் வந்து ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்டா இல்ல உங்க ஸ்கூல் ஃபண்ட்ல இருந்து பண்ணிருக்கீங்களா அப்படின்றது நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். லாஸ்டா நீங்க பண்ண எக்ஸ்பென்ஸுக்கு பில்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா எஸ்என் செலக்ட் பண்ணீங்கன்னா ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ப்ரௌஸ்ல நீங்க ஒரு ஃபைல் தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க வந்து எல்லா பில்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு பிடிஎஃபா வச்சு அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணிக்கலாம். ஜேபேகா பண்ணாதீங்க, நிறைய ஃபைல் செலக்ட் பண்ண முடியாது. பிடிஎஃபா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்படிதான் நீங்க சப்மிட் பண்ணணும். அண்ட் 3 months ஒன்ஸ் வந்து MOM அப்படி ஒன்று சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. MOM அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங். இந்த ATL கமிட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த கமிட்டியில 3 months ஒன்ஸ் ஒரு மீட்டிங் நடத்தணும். அந்த மீட்டிங்கோட மினிட்ஸ், அந்த மீட்டிங்ல என்னெல்லாம் பேசுனீங்க அப்படின்ற விஷயம் வந்து யூ நீட் டு சென்ட் இட் ஆஸ் MOM, ஒரு சின்ன டாக்குமெண்ட். அதுக்கு ஸ்பெசிபிக் ஃபார்மேட் இல்ல, என்ன டேட்ல நடந்தது, யார் யார் அட்டெண்டேஸ், என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது அப்படின்றது மட்டும் நீங்க லிஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிடலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இந்த மந்த்லி ரிப்போர்ட் வந்து எவ்ரி மந்தோட ரிப்போர்ட் நெக்ஸ்ட் மந்த் 5ஆம் தேதிக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணணும். அதாவது செப்டம்பர் மந்தோட ரிப்போர்ட் அக்டோபர் 5ஆம் தேதி, அக்டோபர் மந்தோட ரிப்போர்ட் நவம்பர் 5ஆம் தேதிக்குள்ள பண்ணணும். இந்த மந்த்துக்கு மட்டும் எக்ஸம்ஷன், பிகாஸ் அந்த ATL டேஷ்போர்டு வந்து கொஞ்சம் மாத்துறாங்க ஃபீச்சர்ஸ், அந்த லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே கொஞ்சம் சைட் அண்டர் மெயின்டெனன்ஸ். அதனால இந்த மந்த் நீங்க வந்து அது எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்போ சப்மிட் பண்ணலாம். எந்த வித டெட்லைனும் பிரச்சனை இல்லை.